Hi guys, good evening. ஸோ ஸ்பாட்டிஃபைல வந்து இந்த ஈவெண்ட் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்கல. பட் ஆனால் தேங்க்யூ ஸ்பாட்டிஃபை ஃபார் மேக்கிங் திஸ் பாசிபிள். ஐ நோ இட் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பாட்டிஃபை ஒரிஜினல் ஷோ, பட் ஸ்டில் யூ கைஸ் planned all this big event and so much standees, so much money you spent. யா வெரி கிராண்ட், சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸ்பாட்டிஃபை. அண்ட் வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இங்கே வந்திருக்கிற டிஜிட்டல் மீடியா, அதுக்கப்புறம் மற்ற மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் சண்டே ஈவினிங் வித் அஸ். ஸோ அப்படியே இந்த தேங்க்யூலாம் முடிச்சாச்சு, நம்ம ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். நான் எப்படியோ கிளம்ப போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன கிளம்ப போகிறீங்களா? என்ன சொல்கிறீங்க? பேப்பர் போட்டு போகிற மாதிரி சொல்கிறீங்க? ஆமாம், நான் கீழே போய் நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்ல, நானும் பார்க்கணும்ல, அதனால. எஸ், வினிதா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வேலையோட ஃபர்ஸ்ட் கொலீக். அவங்க பேர் கூட என் ஃபோனில் சமுதாயம்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். உண்மையிலேயே இந்த சமுதாயத்தை காப்பாற்றுறதுல ரொம்ப துடியான வந்து ஒரு 20 வருஷமாக எனக்கு அவங்களுக்கு தெரியும். நாங்கள் ரேடியோ மிர்ச்சியில் ஒன்றா வேலைக்கு சேர்ந்தோம். ரேடியோ மிர்ச்சின்னு சொல்லலாமா? ஓ சரி, ஓகே. ஏன்னா ஸ்பாட்டிஃபைல சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ ஐ நோ ஃபார் 20 years. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் ஃபார் மீ. நன்றி. சொல்லுங்க. இப்போ ஏதோ கையில் இந்த இதெல்லாம் வச்சிருக்கு, காஃபி கரண்ட் மாதிரி. ஆக்சுவலாக நாங்கள் நீ வரதுக்கு முன்னாடி ஒரு கிராஸ்வேர்ட் கேம்ஸ் வந்து உன்னோட ஷோ பேஸ் பண்ணி பண்ணோம். ஸோ அதில் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக கரெக்டான ஆன்சர்ஸ் சொன்னாங்க. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். நேற்று ஃபோனில் பேசும்போதே சொன்னேன், இந்த கேம் எனக்கு விளையாடுறது கிராஸ்வேர்ட்லாம். ஆனால் இது உனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கொஸ்டின். ஓகே. ஸ்பாட்டிஃபையோட ட்ரெண்டிங் நவ் தமிழ் பிளேலிஸ்ட்ல கருப்பு படத்தோட ஒரு சூப்பர் ஹிட் சாங் இருக்கு. அது என்ன சாங்? இது இருக்க வாய்ப்பு இருக்கு, நீயே சொல்லு. மீதி பாட்டு ஏன் இல்லைன்னு எனக்கு தோணுதே தவிர ஒரு பாட்டு தான் இருக்குன்னா வெரி ஸ்மார்ட். ஓகே. ஏ கருப்பா மாறாண்டா அது இருக்கு. அது இல்லாம வெரப்பா God mode begins. Yes. அப்படியா? ஏங்க எனக்கு எல்லா பாட்டுமே பிடிக்கும். இன்னும் எல்லா ரீல்ஸ்லயும் வந்துனே இருக்கு. நான் இப்படி பார்க்கும்போது கல்யாணத்துல வெரப்பா போட்டு ஆடுறாங்க. So okay, God mode begins. Yes, அந்த ஒரு क्वेश्चन தான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இனி கேட்டா நீ அடிக்க வருவேன்னு எனக்கு தெரியும். சோ அதனால I am going. So the stage is all இருக்கு. காட்டுங்க. இது எல்லாமே crossword clues தான். ஓ அப்படியா? நான் நினைச்சேன் என்ன கேக்குறதுக்கு வந்துட்டு நீ கேட்காம போறீங்கன்னு. இல்ல உன்னை கேட்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நல்லா கேட்பாங்க. ஓகே, thank you வினிதா. Thank you so much. Okay, thank you. So guys, ஆக்சுவலாக இந்த இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பட ப்ரொமோஷன் டைமில் ஒரு மீட் அண்ட் கிரீட் பண்ணேன் இந்த ஷோக்கு. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஷோ இல்லை, இருந்தாலும் ஒரு பச்சை சட்டை ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு ஒன்று நடத்தணும் அப்படி தோணுச்சு. நான் ஆரம்பிக்க போகிறேன்றதுனால அது கொஞ்சம் எனக்கு ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தவங்களாம் ரொம்ப அன்பாக பாசமாக எமோஷனாலே என்னை அடித்தாங்க. இந்த 2 வருஷத்தில் இந்த உலகம் என்ன இவ்வளோ மாறிடுச்சு. ஒருத்தன் வந்து கேட்க வைக்கிறான், இன்னொருத்தன் வந்து நான் 3D பிரிண்டிங், ஆனால் உங்களுக்காகவே இந்த 3D பிரிண்டிங் பண்ணேன் அப்படின்னா சூப்பர்ரா தம்பி, இதை இப்போ ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்றான். ஸோ வந்து எல்லாருமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கொஞ்சம் மனசு உடஞ்சி, இருந்தாலும் ஒரு 6 மணி நேரம் தான் அந்த ஈவெண்ட் நின்று பண்ணிட்டேன். பட் ஆனால் இன்னைக்கு டு see lot of people who listen to the podcast, we're going to start again. We've already started பச்சை சட்டை the resurgence. Yes, we started ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி. ஆடிப்பெருக்கா இருக்குது அன்றைக்கி ஆரம்பின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. அதனால் அன்றைக்கி ஆடிப்பெருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பிஃபோர் ஐ ஸ்பீக் அண்ட் மேக் இட் as a monologue, I wanted to speak to you all. நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ எவ்வளோ பேர் வந்து இந்த ஷோ ஆக்சுவலாக கேட்டிருக்கீங்க 4 நாள் இருக்க டைம்லேருந்து? என்னையா எல்லாருமே கேட்டிருக்கீங்க. வாவ், த்ருவாங், சி த பவர் ஆஃப் சென்னை, வெல்கம் டு சென்னை, எங்க ஊழு. த்ருவாங் தான் ஸ்பாட்டிஃபையோட ஹெட்டு. அதனால தான் இந்த ஈவெண்ட்டில் வந்து அவர் முதல்ல பேசிட்டார். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்குறது இன்னொரு ஹெட்டு. ஹாய் ரித்து. சரி, இப்போ வந்து நான் உங்ககிட்ட முதல்ல பேசுகிறேன். ஸோ ஐ கேன் டேக் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் யூ கைஸ். நம்ம பேசலாம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வந்து எமோஷனலாக எதாவது ஆச்சுன்னா நான் அழுவேன், நீங்களும் அழலாம். அது இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே பாலாஜி ஈவெண்ட்டுக்கு போனால் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஜ்லேயே வரும். ஸோ யாராவது முதல் கேள்வியோடு நல்லா ஆரம்பிக்கலாம். யாராவது கேள்வி? பச்சை சட்டை இல்லை இது, இருந்தாலும் பரவாயில்ல, நீ கேளு. உன் பேர் என்னப்பா? இன்னும் உன்னை செட் பண்ணி உட்கார வச்ச மாதிரி கையில் ஆல்ரெடி எப்படி மைக் வந்தது உனக்கு? புரியல, மைக்கில் பேசு. வேலை செய்யாது. இப்போ பாரு. சூப்பர். அதை இப்போ செய்த குட்ரா. சொல்லுப்பா, உன் பேர்? விக்னேஷ். Sir, myself Vignesh. Myself Balaji. Good to see you myself. Good to see you, sir. Tell me myself. ரொம்ப தேங்க்ஸ் first of all, நீங்க எங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. மைக் நான் வாய் கிட்ட வச்சு பேசுறா. இங்க வச்சுக்கவா, என்டர்டெயின் பண்ணிருக்கீங்க. ரொம்ப பக்கத்துல இருக்க அவனுக்கு ஹெல்ப் பண்றா. மைக்க பிடிச்சு வரா. உங்களை பார்த்த ஒரு பதட்டத்துல இல்ல நீ மைக்க போடுறா அவங்கிட்ட. நானே இல்ல சார்,
பிடிச்சிக்கிறேன் சார். குடுறா அவன்கிட்ட, நீ பிடிச்சிக்கவே மாட்டேங்கிறாடா. அவன் பிடிப்பானே. இப்போ பேசு. ஓகே சார், உங்களை பார்த்த பதட்டத்தில் தான் சார். ஏன்னா ரொம்ப நாளாக உங்களை நான் பார்த்துட்டு இருக்கோம். இது 3rd டைம் 4th டைம் மெரினா ப்ரோட்டஸ்ட், அதுக்கு முன்னாடி சென்னை அந்த வெள்ளத்துலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இப்போ தான் பேசுறதுக்கு ஃபஸ்ட் டைம் வாய்ப்பு கிடச்சிருக்கு. உங்கள் பாட்காஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு சோகமாக இருக்கும்போது எங்களை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணியிருக்கு. யாரோ நம்ம கூட பேசுகிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட் தான். தேங்க்ஸ் ஃபார் பீங் வித் அஸ். ஸ்டார்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சார். பட் ஆனால் சீக்கிரமாக எப்படி ஒரு வீக்லி ஒரு 2 அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். திரும்ப நீ சொல்றதுக்கு பாட்காஸ்டே நீ கேட்க சோகமா இருக்கும்போது உனக்கு என்டர்டைன்மெண்டா இருக்குமா நான் பேசுறது? உங்க பாட்காஸ்ட் இல்ல, எல்லா பாட்காஸ்டும். சரி, ஓகேப்பா. நான் வாரத்துல 2 வாட்டி 5 வாட்டி கூட உங்க வீட்ல டெய்லி வந்து பேசிட்டு போறேன் சார். உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன சின்ன வீக்னஸ்? சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். சின்ன கிஃப்ட் இருக்கா? வாப்பா வாப்பா. இப்பதான் வெளில டெம்போ நிறுத்தி வச்சுட்டு வரேன். நார்மலா இந்த மீட் அண்ட் கிரீட்ல எல்லாம் எக்கச்சக்க கிஃப்ட் வருது. என்ன இதை ப்ரமோட் பண்ணுமா? சூப்பர்ப்பா தம்பி. தேங்க்யூ. புக்கு தான் பின்ன, இது வேற என்ன இருக்கும்? தேங்க்யூப்பா தம்பி. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பச்சை சட்டை, பச்சை ராப்பரோடய கொடுத்துருக்காரு. பாருங்க, இவரை வந்து கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம். எல்லா கிஃப்ட்டையும் கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் அவரோட வேலையே. இருடா, இன்னும் நிறைய நல்ல ஜோக்கு வரும்டா. இப்போ இவ்வளோ எல்லாம் கை தட்டாதடா. கேள்வியாக கேளுங்கடா. வாப்பா ராஜா. ஹெட்ஃபோன்ஸ்லாம் போட்டு சீனா நின்று என்ன இதில் நியாயமாக இருக்கா? இந்த ஹெட்ஃபோன்ஸுக்கு இது எதுக்கு போட்டு வந்தேன்? இப்போ நீ இப்போ கூல்னா நாங்கள் நம்பணும். அவர் பேர் கேளுங்க. அஜய். என் பேர் அஜய். அஜய். ஹாய் அஜய். ஹாய். கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் நீங்கள் அடிக்கடி நிறைய கதை சொல்கிறப்போ பேர் மாற்றப்படுறதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? எல்லா தடவையுமே நிஜமாலே பேர் மாற்றி தான் சொல்கிறீங்களா, இல்லை சம்டைம்ஸ் பேர் மாற்றாமலே சொல்கிறீங்க? சி, இந்த ஷோ கேட்குற எல்லாருக்குமே தெரியும், யூ கான் மேக் பொய் கதைகள் எவ்ரி வீக். இதில் நடந்த ஆல்மோஸ்ட் 90-95% விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்திருக்கும். இந்த 5% விஷயங்கள் என் சுற்றி இருக்கிற யார் லைஃப்லையாவது நடந்திருக்கும். சிலது என் லைஃப்பில் நடந்து நான் சொன்னேன்னா டைரெக்டாக மாட்டிப்பேன். ஒரு வாட்டி இந்த ஷோவில் நான் ஒரு கதை சொன்னேன். இப்போது நான் நிறையா அந்த டைமில் வந்து நடிக்கிறதுக்கு கதை கேட்கும்போது எல்லா கதையும் வந்து ஹீரோக்கு ஏதாவது ஒரு நோயோடையே வருது, இது நோய் சீசன் போல் இருக்குன்னு நான் ஒரு எபிசோடில் சொன்னேன். பார்த்தா ஒரு பெரிய டைரக்டர் ஒரு கதை அமைச்சிருந்தார் எனக்கு. அவர் மேலே செம்ம காண்டாகி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் அசிங்கமாக திட்டினார். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப சென்சிட்டிவான கதைகள் இருந்ததுன்னா நான் வேறு யாராவது வச்சு சொல்வேன். பெயர் மாற்றி தான் சொல்வேன். பெயரோடு சொன்னேன் அப்படின்னா என் லைஃப்பில் பாதி ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போயிருக்கும். ஸோ நிறைய கதைகளில் என் தாய் இன்வால்வ்டாக இருப்பாங்க. நிறைய கதையில் என் வீட்டில் ஃபேமிலியில் க்ளோஸ் மெம்பர்ஸ் யாராவது இன்வால்வ்டாக இருப்பாங்க. ஸோ எவ்ரி நேம் இஸ் சேஞ்ச். சம்டைம்ஸ் ரொம்ப ரேண்டமாக ஒரிஜினல் நேம் வந்துடும். அப்புறம் பஞ்சமிட்டாய்க்கு ஃபோன் பண்ணி அதை எடிட் பண்ண சொல்லிடுவேன். ஸோ எல்லா கதையுமே வந்து பேர் மாற்றி தான் சொல்லுவேன். அதான் எனக்கு நல்லது. நான் உயிரோட நல்ல சந்தோஷமாக நீண்ட காலம் இருக்கணும்னா பேரை மாற்றி சொல்கிறது தான் நல்லது. அஜய், இதை கேட்கறதுக்காக இந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டு வந்த பாரு நீ. சூப்பர்ப்பா. வேற யாராவது? இல்லை ஃபஸ்ட்டு ஓகே, இப்போ தான் வந்தேன். கேர்ள், ஃபர்ஸ்ட் கேர்ள் இந்த ஈவினிங். நீங்கள் தான் யாரோ நாள் கேளுங்க 2 பேரில். இருமா, உன் பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க முடிச்சுட்டு வரட்டும். ஹாய்மா, ஐ லைக் யோர் சானியா மிர்சா ஹேர் ஸ்டைல். Thank you. My name is Aarti. End question. First question. There is a lot of emotional dependency on you. இப்போ 2 வருஷமா இல்லைல்ல, ஸோ ரொம்ப வாய்டாக இருந்தது எனக்கு. எவ்ரி டைம் ஐ டிரைவ் ஒரு 20 நிமிஷம் அந்த பாட்காஸ்ட் அந்த கேட்கலனா இட் ஃபீல்ஸ் வெரி எம்டி. ஸோ ஹவு இஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யூ? பிகாஸ் அது கேட்கலனா இட்ஸ் வெரி எம்டி. அது கேட்டால் தான் அந்த ஜேர்னி, அந்த டே, அந்த வீக்கே எனக்கு வந்து it feels so relaxed, and the stories especially. So how does it feel for you to take that responsibility? Rendavathu question, how does your creativity, that process works in the story, idu reach agano, idu enak share pannano, ena இந்த வீக்லி சொல்லணுங்கிறது ஒரு டைம் டேபிள் மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. பட் இதுதான் எனக்கு சொல்லணும்னு எப்படி அந்த கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு ஒர்க் ஆகுது? சரி, ஃபர்ஸ்ட் திங் I'll answer your first question. உங்களுக்கு எனக்கு புரியுது எனக்கு எப்படி இருக்கும்னா, சில நேரத்தில் வந்து நான் டெய்லி சவுக்கு சங்கர் கேட்டுனே இருப்பேன். எனக்கு அவர் கேட்கலன்னா அன்றைக்கி நாளே கம்ப்ளீட்டே ஆகாது. இது இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாக. ஆனால் சில நேரத்தில் அவர் வந்து அரெஸ்ட் ஆகிடுவார். சில நேரத்தில் அவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரொம்ப எனக்கு ஐ கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இஸ் கட்ஸ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் சே வாட் ஈ ஃபீல்ஸ் ரைட். ஸோ அதனால் சில நேரத்தில் அவர் வந்து ப்ராப்ளம் வரும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன ஏன் சவுக்கு சார் இப்படி ஆயிடுச்சேன்னு. நிஜமாலே நான் சொல்கிறேன். லைக் எனக்கும் புரியும், ஐயோ இவர் நம்ம டெய்லி கேட்குறோன்றதை தாண்டி உண்மையை ஒருத்தன் சொல்கிறான் சத்தமாக, அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது, ஆனால் அவன் சொல்லும்போது எனக்கு உண்மையாக ஃபீல் ஆகுது. ஸோ எவ்ரி டைம் சம்திங் ஹேப்பன்ஸ் டு ஹிம் ஐ ஃபீல் பேட் வென் ஹி இஸ் அவே ஃபார் அ லாங் டைம்.
சில நேரத்தில் அந்த கேஸ்லாம் வரும்போது காலையிலேருந்து கோர்ட் இதுவே பார்த்துணும், ஜட்ஜ் என்ன சொன்னார், ஜட்ஜ் கடவுளே இந்த ஜட்ஜி யூடியூப் பார்க்குறவராக இருக்கணுமே நினச்சிப்பேன். ஸோ இந்த ஷோவும் அது மாதிரி நிறைய பேருக்கு ஐ சி வென் த ஆப்சன்ஸ் இந்த 2 இயர்ஸில் வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் மெயில் மீ, மெசேஜ் மீ இன்ஸ்டாகிராமில். எனக்கு இது ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப இதுன்னா இது வந்து நிறைய பேரோட ஹோல்டு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அது நிறைய பேர் வந்து 1 லட்சம் 1 கோடியாக எனக்கு தெரியாது. பட் ஈவன் இஃப் இட் இஸ் 100 people 1000 people, ஐ வாண்ட் டு கிரியேட் அ கம்யூனிட்டி டு சே அந்த கம்யூனிட்டி வந்து கரெக்டான வழியில் போகணும், நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி பேசணும், அவங்க லைஃப் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வாரம் எப்படியாவது வந்து பேசுகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் டு மீ அண்ட் ஐ கெட் நான் தப்பான வழியில் போவேன், கரெக்ட் பண்ணிப்பேன், நிறைய தப்பான ஆளுங்களை லைஃப்பில் என்டர் பண்ண விடுவேன், அதுக்கப்புறம் அவங்கள துரத்துவேன். இது எல்லாமே எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணும்போது ஏன் சொல்லக்கூடாதுன்றதுனால தான் இது ஆரம்பிச்சது. அண்ட் ஐ எம் ஹாப்பி வி ஆர் ஸ்டார்டிங் அகேன். ஐம் நாட் கோன் டு குவிட் எனி டைம் சூன். அடுத்த படம் டைரக்ட் பண்ணாலும் ஐ வில் கண்டினியூ திஸ். ஏன்னா முன்னாடி அது வந்து முதல் டைம் நான் ஒரு பெரிய படம் பண்ணுறேன்னும் போது ஐ வாண்ட் டு புட் ஆல் மை எனர்ஜி இன் டு ஒன் திங். ரைட் நோ ஐ நோ ஹவு டு ஹேண்டில் திஸ் போத். அதனால் நான் இதை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி, எவ்ரி வீக் I'll be there. எதை சூஸ் பண்ணுன்றது அந்த வீக் தான் டிசைட் பண்ணும். சில நேரத்தில் சின்ன வயசு 4வது நடந்த கதை எதுன்னு சொல்லுவேன்னா அந்த வீக்கில் எதுவுமே நடந்திருக்காது. எல்லா வீக்கும் எதாவது நடந்துனே இருக்குமா? நடக்காது. நான் இதில் வேறு ஜோக்காக பேசினா உங்களுக்குலாம் பிடிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் போயிட்டு கமெண்ட்ரியில் பண்ணு, இங்கே வந்து ஏதாவது சீரியஸாக கதை சொல்லுன்றீங்க. ஸோ அதனால் ஏதாவது வாரம் நடக்காது. சில நேரத்தில் வந்து என் லைஃப்பில் நடக்கலைன்னா வேறு யாரோ லைஃப்பில் நடக்குதா பார்ப்பேன். அதுவும் இல்லைன்னா சின்ன வயசுலேருந்து எடுத்துன்னு போய் சொல்லுவேன். பட் இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் வாட் டு ஐ ஃபீல் அட் தட் பாயிண்ட். ஸோ இந்த நாளைக்கு வர வேண்டிய ஷோ நான் இன்னும் ரெக்கார்டே பண்ணல. பட் ஐ ஆல்ரெடி நோ வாட் ஐ வாண்ட் டு சே. ஸோ சில வாரத்தில் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் எதுவுமே தோணாது. சும்மா ரேண்டமாக ஏதோ போடுவோம் அப்படி எனக்கு மனசு வராது. பட் ஆனால் அந்த வாரத்தில் அந்த நாளில் என் மூடு என்னவோ அதுதான் அந்த ஷோ. தேங்க்யூ ஆர்த்தி. ஆன்சர் இன் 10 மார்க்ஸே சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ ஆர்த்திக்கு முன்னாடி கீர்த்தி, நீங்கள் தான் மைக் கை தட்டுற கீர்த்தி. உங்கள் பேர்? சக்தி அண்ணா. ஐயோ எக்கா அடிக்குது. நர்வஸாக இருக்கா? எனக்கு அப்படி தான் இருக்குது. சீன் போட்டு இப்போ கோட்லாம் போட்டு வந்து நிற்கல. கேளுங்க. ஓகே அண்ணா, குயிக் கொஸ்டின். அதாவது என்ன பண்ணுறீங்க சக்தி ஃபர்ஸ்ட்டு? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா. சூப்பர்மா. ஸோ யூ ஆர் மேரிட் இயர்லியர். அதாவது அட் தட் பீரியட் ஆஃப் யுவர் லைஃப் டைம் யூ ஆர் ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிளிங். ஸோ ஆஃப்டர் தட் யூ பிகம் அன் ஆர்ஜே அண்ட் ஸ்டார்டட் டு ஆக்டிங் இன் ஃபிலிம்ஸ். ஸோ கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணீங்க, அப்புறம் டேரக்டர் ஆனீங்க, ஹீரோ ஆனீங்க. நவ் எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பாட்காஸ்ட்டும் பண்ணுறீங்க. இது எப்படின்னா உங்களால் இது எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையுமே யூ வேர் 100%. எல்லா இடத்துலையுமே உங்களோட 100% இருக்குது. ஃபிசிக்கலாக நீங்கள் ப்ரெசண்ட்டாக இருக்கீங்க. இது எல்லாமே உங்களால் எப்படி ஒரே டைமில் மேனேஜ் பண்ண முடியுதாண்ணா? You started like pan-Indian English and all, then you shifted to Tamil. Okay, you want English answer or Tamil answer? Any answer? எப்படி வேணாலும். See, 100% எனக்கு தெரியலமா. See, thing is that இப்போ ஒரு நான் என் ஃபேமிலியோட ஜாலியாக சந்தோஷமாக அவங்கள நல்லா வச்சுக்கிறதுக்காக தான் நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். நம்ம எல்லாருமே அதுக்கு தானே வேலை செய்வோம். என்னோடய ப்ரியாரிட்டி வந்து என் வீட்டில் இருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்க லைஃப்க்கு தேவையானதை என்னால் பண்ண முடியணும். இதுக்கு ஒரு டூலாக நான் வேலையை பார்ப்பேன். ஆனால் அந்த வேலை வந்து சும்மா போயிட்டு பண்ணிட்டு வராமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலை பண்ணுறது. நான் இந்த ஈவினிங்காக வந்து அவங்க ஆகஸ்ட் 9th ஸ்பாட்டிஃபைல சொன்னதுலேருந்து நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆகஸ்ட் 9 பச்சை சட்டை ஈவெண்ட். ஸோ நேற்றுலேருந்து எனக்கு வயிற்று கலக்கிட்டே இருக்குது. ஐயோ நாளைக்கு ஈவெண்ட் இருக்குது, கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக நடக்கணும். ஸோ ஐ லுக் ஃபார்வர்ட் ஃபார் எவ்ரி லிட்டில் ஈவெண்ட் இன் மை லைஃப். அண்ட் ஐ திங்க் ஐம் வெரி க்யூரியஸ் ஆல் த டைம். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஒரு வாட்டி ஷாருக் கான் சொன்னார், ஐ எம் க்ளோரியஸ்லி ரெஸ்ட்லெஸ் ஆல் த டைம். நான் எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக, நானும் அதே மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துகிட்டே இருப்பேன். எனக்கு வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இப்போ நான் கருப்பு ரிலீஸ் ஆகி இப்போ 100 நாள் ஆக போகுது. 100வது நாள் விழாலாம் வரப்போகுது. எஸ், இது வரைக்கும் ஐ ஹவ் நாட் மூவ்ட் ஆன். ஐம் ஸ்டில் ஸ்டேயிங் வித் த சேம் ஒர்க் பிகாஸ் இட்ஸ் அ பிக் ஹிட் இன் மை லைஃப். ஒரு பெரிய வெற்றி என் லைஃப்பில். ஸோ ஐ வாண்ட் டு செலிப்ரேட் திஸ் மூமெண்ட். ஐ வில் டேக் திஸ் ஆஸ் மை பிட் ஸ்டாப் டு கெட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் ஒர்க். ஸோ எனக்கு எல்லா மைல் ஸ்டோனுமே நான் அது பாட்காஸ்ட்டில் ஒரு துருவாங் சொன்னார், இந்த டாப் 2 பாட்காஸ்ட் ஃபஸ்ட்டு வாரத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில். எனக்கு இது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன். நான் இதை செமையாக செலிப்ரேட் பண்ணுவேன். நாட் தட் ஐ வில் டேக் 10 days லீவ் 2 வாட்டி, அது கிடையாது. ஆனால் என்னோட சின்ன சின்ன விக்டரியும் நான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ தட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் எனர்ஜி டு கண்டினியூ டூயிங் வாட் ஐ டூ. அவங்க சொன்னாமல் நான் 2006 தான் ஃபர்ஸ்ட் வேலை ஜாயின் பண்ணேன். ஸோ அப்படி பார்த்தா இது 20 years. ஐ ஸ்டில் ஃபீல் வெரி யங், ஃப்ரெஷ். எனக்கு இது ரொம்ப தூரம் பண்ணணும், நான் ஒரே வேலையை திருப்பி பண்ணணும், நல்லா பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ ஐ திங்க் அந்த ஆட்டிடியூடு தான் நிறைய எனர்ஜி கொடுக்கும். அண்ட் இப்போவும் வந்து இந்த சீசன் நல்லா போகணுமேன்ற பயம் வந்து எனக்கு இந்த ஒவ்வொரு எபிசோட்லையும் கரெக்டாக போயிடணும். அதனால என்னால் 100% கொடுக்கறதுக்கு ஐ திங்க் தட் பயம் ஹெல்ப்ஸ்.
அண்ட் ஃபேமிலி கூட இருக்கிறது தான் என்னோட ப்ரியாரிட்டின்றதுனால அவங்களுக்கு என்ன வீட்லேயே இருக்க மாட்டேன்றியே அந்த ஃபீல் கொடுக்காமே இவ்வளோ வருஷம் நான் வேலை பண்ணிட்டேன். ஸோ கடவுள் ஏதோ கைண்டாக கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. தேங்க்யூம்மா உங்கள் கொஸ்டினுக்கு சக்தி. ஆல் தி பெஸ்ட். நவ் யூ வாண்ட் இங்கிலீஷ் ஆன்சர்? டோன்ட் வாண்ட்? ஆஸ் ஜாலி. ஓ தட் மேன் இஸ் தேர், மை கோர் ஆடியன்ஸ். நீங்கள் தான் யா சும்மா ஒரு பேச்சு சொன்னேன். பேக் ஓ ஜிம்முக்கு போயிட்டு வரீங்களா? நெஞ்ச நிமித்தி நிற்கிறீங்க. உங்கள் பேர் சொல்லுப்பா, சொல்லுங்க. ஒர்க் ஆகுது. மறக்கமான அப்படி பண்ணி பாருங்க. உங்கள் பேர் அது மைக்கே வேலை செய்யலாது, ஏமாத்துறாங்க உங்களை. சக்தி மைக்கு அந்த யூஸ் பண்ணுங்க. என் பேர் பாலாஜிங்க. ஹாய் பாலாஜி. ஹாய் பாலாஜி. நான் இது வரைக்கும் பச்சை சட்டை கேட்டது கிடையாது. நீ இந்த ஸ்பாட்டிஃபை ப்ரீமியம் யூசர்? என் பையன் யூசர். ஓ உங்கள் பையன் யூசரா? எங்கே அங்கே பையன் எடுக்குன்னு வந்திருக்கீங்களா? எழுந்துருங்க. பாலாஜி என்ன இவ்வளோ இளமையாக இருக்கீங்க? உங்கள் பையன் ஏன் என்ன இவ்வளோ பெரிய பையனுக்கு அப்பாவா நீங்கள்? வாட் பாலாஜி? வாட்ரா சுதீப்? சொல்லுங்கள். இல்லை, உங்கள் படத்தை வந்து நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். லைக் மூக்குத்தி அம்மன், சிங்கப்பூர் செல்வன், அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து அந்த கருப்பு மூவியில் வந்து நீங்கள் அந்த ஷோக்கு போனப்போ வந்து அந்த இது இல்லை சீரியஸ்லி. ஸோ நான் உங்களை வந்து நேரில் பார்த்தது கிடையாது, உங்கள் பாட்காஸ்ட் கேட்டது கிடையாது. பட் நீங்கள் ஆனால் இது சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இதுக்கு மேலே பாட்காஸ்ட் கேட்கணும் கட்டாயமா. பட் ஐ மீன் ஏன்னா பர்சனலாக வந்து தட் கேம் தட்ஸ் அ லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் யுவர் மூவிஸ். அண்ட் அதை பார்க்கும்போது வந்து லிட்டரலி வந்து ஐ கிரைட். அந்த நீங்கள் உணர்ச்சி யோசும்போது வந்து ஐ ஏபிள் டு ஃபீல் தட். ஸோ நேற்று நைட் வந்து இவன் சொன்னால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தென் இவன் வரணும்னா நான் கூட வரணும்னு சொன்னாங்க. அதனால் தட்ஸ் வை கேம் இன் அண்ட் மீட்டிங் யூ. ஸோ தேங்க்யூ யூ ஆர் குட் ஃபாதர். ஒரு சண்டே உங்கள் சாயங்காலம் வீட்டில் உட்காந்து பக்கோடா போட்டு சாப்பிடாம உங்கள் பையனை இந்த ஈவெண்ட்டு கொண்டு வந்திருக்கீங்க. சூப்பராக. உங்கள் அப்பா அவங்ககிட்ட மைக் கொடுங்க, அந்த சின்ன குழந்தைகிட்ட கொடுங்க. உன் பேர் என்னடா? கார்த்தீஸ்வரன். கார்த்தீஸ்வரன். உங்களுக்கு தான் அந்த காலத்து பேர் வச்சாங்களே, நீங்கள் இவனுக்கு ஸ்டைலிஷாக தான் வைக்கலாம்ல. உங்கள் அப்பா பேரா அது? கார்த்தீஸ்வரன். சொல்லுப்பா, உங்கள் அப்பாவை என்ன சொல்லி கூட்டின்னு வந்த? இல்லை ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் சே திஸ், என் ஏஜ் வெரிஃபை பண்ண சொன்னாங்க. ஐ அம் ஜஸ்ட் 17. நீ எனக்கு மெயில் அனுப்பிச்ச கார்த்தீஸ்வரன். எஸ் யூ மெயில்ட் மீ. ஹி வாஸ் ரிஜெக்டட் பை ஸ்பாட்டிஃபை. எஸ், ஸ்பாட்டிஃபைல இந்த பையனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 18 வயசு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நைட்டு தானே? நேற்று நைட்டு மெயில் அனுப்பிச்சியா? நான் ஏதோ ரொம்ப ரேண்டமாக ஃபோன் பண்ணி ஃபோனை ஓப்பன் பண்ணி மெயில் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா இவ்வளோ பெருசுக்கு ஒரு 8 பேஜுக்கு எழுதியிருந்தான். நான் இவ்வளோ ஆர்வமாக இருக்கேன், என்ன வேணான்றீங்க? செலக்ட் பண்ணி கால் பண்ணாங்கல்ல? ஆமாம், கால் பண்ணி. I will tell Dhruvank in English, fire that person, okay? Whoever did that. He said he was selected, he got a call and all. Finally asked, when is your happy birthday? He was like thinking you will give a gift, Spotify membership and all. He told the truth. In 2 weeks his happy birthday was not allowed. And finally நான் வந்து வினிதா தேங்க்யூ, உங்களுக்கு நேற்று லாஸ்ட் மினிட்ல சொன்னேன். நான் தான் சொன்னேன் உன்னை கூப்பிட்டு சொல்லி. 18 வயசு பையனோட அப்பாவா நீங்க? பாலாஜி, எனக்கு ஒன்னையே பிடிக்கலப்பா, உங்கள் அப்பா தான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சாப்பிட்றீங்க? டாக்டர் பால் ஃபாலோ பண்ணி சாப்பிடுவீங்களா? சரி சொல்லுப்பா கார்த்தீஸ்வரன், ஏதாவது கேள்வி வச்சிருக்கியா என்ன? இல்லை, சும்மா இந்த ஈவெண்ட் வரணும் அவள் தானே? இல்லை உங்களை வந்து பார்த்து நேரில் பேசிட்டு போனோன்னு இருந்தேன். சூப்பரா தம்பி, ஃபோன் நம்பர் கூட கொடு, நான் டெய்லி ஃபோன் பண்ணி பேசுகிறேன் உனக்கு. நான் ஈவெண்ட் முடிஞ்ச அப்புறமா வந்து சரி. எல்லாரும் பொண்ணுங்களாம் இருக்காங்க, வாங்க ஏதாவது மிஸ் கால் கொடுத்துட்டாங்கன்னா. எப்படா உன் ஹாப்பி பர்த்டே? April 28. அடுத்து இவன் ஏமாத்திட்டான்பா. அவன் 2 வீக்ஸில் பர்த்டேன்ற மாதிரி சொன்னான். ஏப்ரல்னா அடுத்த வருஷம் வருமே, அந்த April 28 தான். சூப்பர், ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ். தேங்க்யூ. சூப்பர் சார். சரி நீங்கள் எப்போ சார் 17-18 வயசில் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? 29. ரொம்ப ஓகே. காட் பிளஸ் யூ போத். தேங்க்யூ ஃபார் கமிங் தம்பி. கார்த்தீஸ்வரன் ஞாபகம் வந்துருச்சு. வாடா இங்கே வாடா. ஸ்பாட்டிஃபைல எல்லாருக்கும் பேக் கொடுத்துட்டாங்களா? ஓ, ஏதாவது நல்ல குட்டீஸா? திறந்து பார்க்கல. ஓ சூப்பர். அங்கே அவனை முடிச்சுட்டு வரேன்டா. ஹாய்டா. என் பேர் ஸ்ரீதரன். உங்ககிட்ட கேட்க ஒரு கொஸ்டின் இருக்கு. கேள்றா. உங்கள் லைஃப் ஜேர்னியை ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் டைட்டிலாக டிஸ்கிரைப் பண்ணால் அது என்ன டைட்டிலாக இருக்கும்? இப்படிலாம் திடீர்னு கேட்டேன்னா நான் என்ன எனக்கு கோன் பண்ண அப்படிலாம் யோசிக்க முடியாது. கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் ஏதாவது யோசிச்சா வரும். அப்படிலாம் இல்லைடா, எனக்கு தெரியல. என் லைஃபே வந்து ஒரு பாட்காஸ்ட்டுக்கு டைட்டிலாவா? ஆமாம். இந்த நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணுவேன்ல, அப்போ சொல்கிறேன் சரியா? இப்போ டக்குன்னு நீ கேட்டோன்னே வரல. பின்னாடி ஒரு பையன். பாடுறா, அந்த பையனை தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஜிம் போயிட்டு வரான்டா. அவங்ககிட்ட மைக் கொடுங்க. உன் பேர் என்னப்பா? இந்த லைஃப் இஸ் அ பை. இப்போ நீ கேள்வி கேட்டியே, லைஃப் ஆஃப் பை. ஸ்ரீதரன், நாளைக்கு சொல்கிறேன் உனக்கு. ஹாய்டா. ஹாய்டா. வெங்கட். ஹாய் வெங்கட்.
ஒரே ஒரு கேள்வி தான். லைக் நீங்கள் ரெக்கார்ட் இப்போ உங்கள் பாட்காஸ்ட் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, உங்கள் வாய்ஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கும். சம் ஃபீல் டிப்ரெஸ் டு லைக் என்டர்டெய்னிங்காக இருக்கும், அதுக்கும் தே லிசன். பட் ஹவ் யூ எவர் லிசன் டு யுவர் ஓன் பாட்காஸ்ட் வென் யூ ஃபீல் டவுன் ஆர் லைக் அப்படி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா லைக் அதுலேருந்து நீங்கள் சொன்னதுலேருந்தே ஏதாவது கீ பாயிண்ட் அந்த மாதிரி ஏதாவது எப்போ நடந்திருக்கா? நான் என்னோட ஷோவை கேட்டவே இது இல்லை, கேட்கவே மாட்டேன், எனக்கு கேட்க பிடிக்காது. கேட்டால் எனக்கு வந்து ஏதாவது நான் பண்ண தப்பு தான் ஞாபகம் வரும். இப்போ பேர் மாற்றி சொல்லியிருக்காங்கன்னு அந்த பையன் கேட்டான்ல, ஸோ யாரை பற்றி சொல்லியிருக்கோன்னு யோசிச்சு அவங்க மேலே வெறி ஆகும். ஸோ நான் என் ஷோ கேட்டதே இல்லை. நான் கிராஸ் டாக் பண்ணுறதுலேருந்து எனக்கு என் ஷோ கேட்குறது அவ்வளோ பிடிக்காது. ஒரு மாதிரி நான் பண்ண தப்பு. அதே மாதிரி தான் நான் இப்போ படம் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் வந்து மானிட்டர் வச்சுப்பாங்க, ஸ்பாட்டில் ஒரு எடிட்டர் வச்சுப்பாங்க. அந்த ஸ்பாட் எடிட்டிங் அது பேர். அதாவது கூடவே ஒரு எடிட்டர் வச்சு அன்றைக்கி என்ன சீன் எடுத்தாமோ அந்த சீனை வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு எதாவது குறை இருக்கா, எதாவது சேஞ்ச் பண்ணுமா அப்படிலாம் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த ஸ்பாட் எடிட்டிங்கும் பார்க்க மாட்டேன், படம் எடுக்கும்போது எடிட்டும் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பதட்டமாகும். ஐயோ கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டோம், ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம் தான். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் கைண்ட்னஸில் நான் இது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். எந்த லூஸ் ஷார்ட்ஸும் இருக்காது, தேவையான ஷார்ட் எதுவும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ எனக்கு ஷோ கேட்குறது, திரும்பி போய் செஞ்ச வேலையை பார்க்குறது பிடிக்காது. இஃப் ஐம் அவுட் ஆஃப் ஜாப், அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அதோட நான் வெளில வந்துடுவேன். ஸோ நான் கேட்க மாட்டேன், எனக்கு என் ஷோ கேட்குறதுக்கு கொஞ்சம் பதட்டமாகும். இப்போது நீங்கள் சொன்னீங்க லைக் இப்போ உங்கள் கொஸ்டின் கேட்க மாட்டேன். என்ன ஒரு கொஸ்டின் தான்டா சொன்னேன். சொல்கிறா வெங்கட். இப்போ பேர் மாற்றி நீங்கள் லைக் அந்த கதையை சொல்கிறீங்க. பட் பீப்புள் ஹூ லிசன் டு இட் லைக் தே வில் ரெகனைஸ் இட்ல. அப்படி ஏதாவது பண்ணி உங்ககிட்ட வந்து எப்படி இப்படிலாம் சொன்னேன் அந்த மாதிரி அதான்டா ஒரு டேரக்டர் திட்டினாருன்னு என்னடா, ஒரு டேரக்டர் ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டு கிட்ட பயங்கரமாக திட்டி, இனிமேல் அவனுக்கு நான் கதையை அனுப்ப மாட்டேன் அப்படிலாம் சொல்லி, அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டேன் நான். சரி எதுக்கு அவர் மனசை புண்படுத்திதுன்னு சொல்லிட்டு. அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கிற இன்சிடென்ட். வேறு யாருமே வந்து கடுப்பானதில்லை. ஒரு வாட்டி ஒரு பையன் வந்து என் ஃப்ரெண்டு ஸ்கூலில் படித்த பையன், நான் லவ் பண்ண எல்லா பொண்ணையும் அவன் லவ் பண்ணியிருக்கான். அதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் அவன் லவ் பண்ணிடுவான். ஸோ அந்த பையனை பற்றி சொன்னேன். அவன் இப்போ அமெரிக்காவில் இருக்கான். மச்சி என்னை பற்றி தான்டா சொன்னேன் அப்படின்னு பெருமையாக கேட்டான். ஸோ அதுதான் இன்னொரு வாட்டி ஞாபகம் வருது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த 2 இன்சிடென்ட் ஞாபகம் வருதுப்பா. வாமா ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்திருக்கு. தம்பி நீங்கள் ஒருத்தர் இருந்து இல்லைடா, அடுத்து வரேன்டா. இங்கேருந்து பேசினா கேட்க எனக்கு கேளுமா, மைக் வேணாம் உனக்கு. ஹாய் சுனிதா. போன வாரம் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். வா ப்ரோ, ஸோ டீப். சுனிதா என்ன கேட்டாங்க என்றால், சில நேரத்தில் நம்மளை விட்டு முக்கியமான ஆளுங்க போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் எப்படி ஃபில் பண்ணுவீங்க அப்படி கேட்டாங்க. மைக் இல்லாதனால நான் திருப்பி சொல்லிட்டேன். சி யூ கான்ட் ரீப்ளேஸ் பீப்புள் வித் அனதர் பர்சன். லைக் ஒரு ஃப்ரெண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த கருப்பு படம் போது என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப வருஷமாக என் கூடவே இருந்தவர், ஹீ லெஃப்ட். ஹி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ, ஹி வாஸ் ஒர்க்கிங் வித் மீ அண்ட் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். பட் ஹீ லெஃப்ட் ஹாஃப் வே. இட் வாஸ் டிஃபிகல்ட் டு ஃபில் ஸ்பேஸ், பட் இட் வாஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நான் ஒரு ஸ்பீடில் ஓடுறேன், அந்த ஸ்பீடில் அவரால் ஓட முடியல அப்படின்னும் போது எனக்கு அது எக்ஸ்ட்ரா வெயிட்டாக இருந்தது. அவரை தூக்கிட்டே என்னால் போக முடியல, அவரை விட்டுட்டும் போக முடியல. ஒரு பாயிண்டில் வி டிசைடட் வில் மூவ் ஆன். இப்போ என்னால் அவரோட ஸ்பேஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பட் லைஃப் வில் த்ரோ யூ அட் டிஃப்ரெண்ட் டர்ன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் பீப்புள். எனக்கு வந்து யாராவது விட்டுட்டு போனாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் எல்லோரும் மாதிரி இருந்தால் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே நம்ம கூடவே கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போக முடியாது அப்படின்னு நினைப்பேன். அண்ட் சம் ரிலேஷன்ஷிப்ஸ், இது நாளைக்கு பேசலாம்னு வச்சுருந்தேன், இப்போவே கேட்டாங்க. சம் ரிலேஷன்ஷிப் வில் எக்ஸ்பெக்ட் அஸ் டு பி லைக், நீ முன்னாடி மாதிரியே இல்லை, நீ மாறிட்ட, நீ அப்போ எப்படி தரமா இருந்த, இப்போ இப்படி ஆகிட்ட அப்படிலாம் சொல்லும்போது நம்மளால் யாராலையுமே முன்னாடி மாதிரி இருக்கவே முடியாது. நான் 20 இயர்ஸில் இருக்கும்போது நான் வேறு ஒரு பர்சனாக இருந்தேன். நான் 30 இயர்ஸில் இருக்கும்போது எனக்கு நிறையா டைம் இருந்தது. நான் நிறைய பேரோட லைஃப்பில் போயிட்டு ரொம்ப கைண்டாக 10 மணி நேரம் 12 மணி நேரம் அவங்க லைஃப்பில் இன்வால்வ் ஆகி என்னால் இருக்க முடியும். இப்போ வந்து நான் 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கேன். எனக்கு வந்து என்னோடய லைஃப்பில் இன்னும் நிறையா ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. ஸோ 20 வயசில் இருக்கிற மாதிரி 30 வயசில், 30 வயசில் இருக்கிற மாதிரி 40 வயசில் நம்மளால் இருக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிலேஷன்ஷிப் தங்காது, மாறிட்டே தான் இருக்க முடியும். அந்த மாதிரி தங்காமல் போகிறவங்கள பற்றி நம்ம கொஞ்ச நாளைக்கு மேலே பாதர் பண்ணுறோம் அப்படின்னா வீல் ஆல்சோ ஸ்டில் பி ஸ்ட்ரக் அட் த சேம் பிளேஸ். ஸோ ஐ டோன்ட் ரீப்ளேஸ் பீப்புள் வித் அனதர். ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணி இன்னொருத்தர் எடுத்துக்க மாட்டேன். கஷ்டமாக இருக்குமா, ஐ வில் கோ த்ரூ த கஷ்டம். பட் அதுக்கப்புறம் திருப்பி யாராவது ரொம்ப வாவ் இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம லைஃப்பில் வந்தாங்களே அப்படி யாராவது வருவாங்க. அண்ட் வரவங்க எல்லாருமே நம்ம என்ன நினச்சிப்போம், இந்த யங் ஏஜில் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால் லைஃப் டைம் வரணும், நம்ம 2 பேரும் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படிலாம் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு சில ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃபேஸில் இருக்கும்,
அது லவ் அது ஒண்டி சொல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் அந்த ரிலேஷன்ஷிப்போட பர்பஸே அந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஃபியூ இயர்ஸ் நம்ம கூட இருந்துட்டு நம்மளை ஒரு விஷயம் பண்ண வச்சுட்டு போயிடும். அவ்வளோதான் அதோட பர்பஸ். அண்ட் நம்மளும் அது மாதிரி யார் லைஃப்லேயாவது இருக்க முடியும். பட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் பீப்புள் டு ட்ராவல் ஆல் மை லைஃப். அண்ட் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு படம் நடிக்கிறோம் அப்படின்னா அந்த படத்தில் நடிக்கிற ஆக்டரோட ஐ ஹாவ் அ கிரேட் ரிலேஷன்ஷிப். தட்ஸ் அபவுட் இட். அது லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறணும் அப்படின்னா அந்த ஒரு படத்தில் எவ்ரி டே 2 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணது மட்டும் பத்தாது. அண்ட் இவங்க போயிட்டாங்க இன்னொருத்தவங்க வருவான், அப்படிலாம் கிடையாது, தானாக நடக்கும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட் ஃபார் சம்படி டு ரீப்ளேஸ் தட் பர்சன். நான் சொன்னல ஒருத்தர் போயிட்டார், என் ஃப்ரெண்டு பாதியில் போயிட்டாருன்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. பட் நவ் ஐம் அவுட் ஆஃப் இட். அவர் என் டீமில் பண்ண ரோலை பண்ணுறதுக்கு இப்போ ஆள் வந்துட்டாங்க. சீம்லெஸ்ஸாக அது நடந்துருச்சு. ஸோ ஐ திங்க் நிறைய பேர் வருவாங்க லைஃப்பில், வந்துனே இருப்பாங்க, ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் வி ஜஸ்ட் ஹேவ் டு பி ஓப்பன். அண்ட் நம்ம என்ன பண்ணுவோன்னா அவனை மாதிரியே இவன் இருக்கணும், இவ்வளோ மாதிரியே அவன் இருக்கணும், அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப டீப்பாக சொல்லிட்டேனோ. தேங்க்யூ சுனிதா. இந்த பையன் ரொம்ப நேரமாக அந்த பையன் கை தூக்கினே இருக்கான். மைக் இருக்கா அவங்ககிட்ட? ரொம்ப எங்கப்பா அவர்கிட்ட ஒரு மைக் கொடுங்களேன். என்ன நீயா நான் கோபிநாத் மாதிரி ஆகிட்டாங்க. மைக் கொடுங்க. அந்த தம்பியிடம் கேட்கலாம், நீ தம்பியா? இரு அவர்கிட்ட கேட்டு வரேன்டா. செமையா இருக்க, ஸ்டைலிஷா இரு. அடுத்தது உங்ககிட்ட தான். ஹாய்டா. ஹாய்ண்ணா, என் பேர் சேது ராமலிங்கம். சேது ராமலிங்கம், ரொம்ப மாடர்ன் நேம். கார்த்தீஸ்வரனோட சேது ராமலிங்கம். வணக்கம். எனக்கு ஒரு டவுட்ண்ணா, சொல்றா. கருப்பு படத்துல வந்து பேபி கண்ணன் வந்து கருப்பு கிட்ட தோத்து போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா பேபி கண்ணன் தான் அந்த சேலஞ்சில் ஜெயிச்சான். நான் இப்ப என்ன சொல்லணும் உனக்கு? அது நீங்க கதை எழுதும் போது பேபி கண்ணன் வந்து சேலஞ்சில் தோத்து போனார்னு நினைச்சு எழுதினீங்களா இல்ல ஜெயிச்சிருக்காரு நினைச்சீங்களா? படம் வெற்றி அடையணும் என்று எழுதினேன். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஜீ தமிழில் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக என்று சுதந்திர தின திரைப்படமாக கருப்பு வருகிறது. குடும்பத்துடன் பார்த்து மகிழவும். எப்படி ப்ரோமோ வேற பண்ணிட்டேன் இதுலயே. அங்க வினிதா சொல்லுங்கிறாங்க, ஸ்பாட்டிஃபை ஓனரே இங்க சும்மா இருக்கிறாரு. வினிதா வந்து என்ன ஜீ தமிழ் நான் சொல்றேன் அப்படின்னு. வினிதா இஸ் வெரி பர்டிகுலர். யூ கான் சே யூடியூப், யூ கான் சே ஜீ தமிழ், யூ கான் சே அடுத்த அதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. யா நான் எதையும் நினைச்சு எழுதலப்பா. நான் என்ன நினச்சி எழுதினேன் அப்படின்னா, நான் செம்மையாக ஒரு சூர்யா சார் படம் பண்ணுறேன், அதில் எனக்கு ஒரு செம்மையான ரோல் இருக்குது, அதான் பேபி கண்ணன். அப்படி தான் நினச்சி நான் எழுதினேன். ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து அந்த இலையில இருக்கிற கருப்பு தான் வந்து உங்ககிட்ட சேலஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த கோர்ட்டு புதுசாக போனதுக்கப்புறம் அங்கே வர்ற கருப்பு வேற. அப்போ நீங்கள் தானே சேலஞ்சில் அந்த கருப்பு கூட ஜெயிச்சிங்க. இந்த மாதிரி இது நான் இப்போ வந்து கேரம் போர்டு விளையாடுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மைனஸ் போட்டால் நீ முதல்ல ஒரு காயின் போடணும், அப்புறம் தானே ரெட்டு போடணும், அப்படிலாம் பேசுகிற மாதிரி இருக்கு. இப்போது சினிமாவில் வந்து அன்றைக்கி யாரோ ஒரு டேரக்டர் தான் சொன்னார், யார் சொன்னார்னு தெரியல, டூட் டேரக்டர்னு நினைக்கிறேன். பேசினிருக்கும்போது டூட் டேரக்டர் செம்மையாக பேசுவார். அன்றைக்கி பேசிருக்கும்போது சொன்னார், ஆனால் சினிமாவில் வந்து லாஜிக் வின் ஒன்ஸ், என்டர்டைன்மெண்ட் வின்ஸ் ஆல்வேஸ் அப்படின்னாரு. என்ன இந்த பையன் ஒரு பையன் இடத்துலேயே இவ்வளோ பயங்கரமாக பேசுகிறானேன்னு. பட் ஆனால் அது கரெக்டு தான். சரி, எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரவே வராதுன்னு தோணுச்சு. இதெல்லாம் இப்போ படம் ரிலீஸ் ஆகி இப்போ 100 நாளில் நீ கேட்குற, பார்க்குறவங்களுக்கு தேட்டரில் ஜாலியாக இருக்கணும், ஒரு நல்ல பிகினிங், நல்ல கிளைமேக்ஸ், நல்ல இன்டர்வெல், அவ்வளோதான் நான் எதிர்பார்த்தேன். என்னடா நீ இவன் எனக்கு தெரிஞ்சு இவன் இந்த இவரா செல்ஃபி ரிவ்யூ கார்த்திக். ஐ காட் யூ ப்ரோ, யூஆர் இன் மார் வேஷம். இப்போ என்ன லாஜிக் மிஸ்டேக்கு? படத்தில் மூக்குத்தி அம்மனுக்கு 3 டிக்கெட்னு கேட்டீங்க, அந்த படம் தேட்டர்லேயே ரிலீஸ் ஆகல, அதானே ரிலீஸ் ஆகல. ஆமாம், கையை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்ற மாதிரி எனக்கே தெரியும்டா. சும்மா வச்சேன், வேற ஏதாவது ஒரு படம் வச்சேன்னு வச்சுக்கோ, நான் நடித்த படமே வேற டேரக்டர் நம்மளை வந்து ஐயோ என் படத்தை இப்படி சொல்லி அதை நம்ம படத்தையே வைக்கலான்னு தான் வச்சேன். வேற ஏதாவது இருக்கா? இன்னொரு மிஸ்டேக் சொல்லிட்டா, இன்டர்வெல்ல 4 ஷாட் வந்து சிஜி நல்லாவே இருக்காது, ஆனால் கடைசியில் மாற்றிட்டோம். கிளைமேக்ஸ் தான் சிங்கம் சூர்யா வரவர், ஏன் அந்த திடீர்னு மூஞ்சி அப்படிலாம் இருந்ததுன்னு கேட்குறியா? பட்ஜெட் இல்லைப்பா. வேற என்ன சொல்லு, கேட்டு தொலை. எஸ், இஸ் ரோஸ்டிங் மை ஃபிலிம். த்ருவாங் இஸ் ஃபைண்டிங் ஆல் த ஃபால்ட்ஸ். ப்ளீஸ் டோன்ட் டெல் அனுபமா சோப்ரா, ஓகே? ஷீ திங்ஸ் ஐ எம் a big director and all. அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இருக்குன்னு நீங்க பழைய படத்துல சொல்லிருப்பீங்க. என்ன இருடா உட்காந்துக்கிறேன், டயர்டா இருக்கு. சொல்றா. இந்த படத்துல வந்து சூர்யா சார் வந்து உங்ககிட்ட மூக்குத்தி அம்மன் கிட்ட மூக்குத்தி அம்மன் கிட்ட 3 டிக்கெட் இருக்கு வேறேன்னு கேட்பாங்க. ஸோ இந்த டயலாக் வந்து நீங்க படம் எடுக்கும் போதே சூஸ் பண்ணீங்களா இல்ல முன்னாடி எழுதும் போதே வந்து? எழுதும் போது தானே நான் எனக்கு ஆன் த ஸ்பாட்டில் போய் எடுக்க தெரியும். ஆல்ரெடி படம் எடுக்கவே பயமாக இருக்கும், எனக்கு பதட்டமாக இருக்கும். அதுங்க போய் டைலாக்லாம் வேற மாற்ற முடியாது, எல்லாமே எழுதும் போதே இருந்தது, அனைத்தும் எழுதும் போதே. கிளைமேக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸ் வண்டி நான் போய் ஒரு காந்தாரா படம் பார்க்கும்போது தேட்டரில் எல்லாம் ரொம்ப மெஸ்மரைஸ்டாக இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாத ஒரு சாமி அந்த படத்தில் வர அந்த சீனுக்கே மொத்த தேட்டர் தமிழ்நாட்டில் ஒரு மெஸ்மரைஸாக இருக்காங்கன்னா நம்ம ஊர் சாமி, அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படின்னு அந்த படத்துலேருந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆகி அதை ஒண்டி தான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணோம்.
ஸோ அது நான் வந்து ஆட் பண்ணாமல் வேறு ஏதாவது யோசிச்சு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, எல்லாமே எழுதும் போதே இருந்தது. படம் எடுத்து முடித்தோடனே சாய் அபியங்கர் எப்படி வேலை செய்கிறாரு அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமே இந்த படத்தில் ஏன்னா நிறைய டான்ஸ் ஆடுற பாட்டு இல்லை, ஸோ எல்லா ஃபைட்டும் பாட்டில் வைக்கலாம், இந்த மாதிரி கால்லாம் முன்னாடியே எடுத்துட்டோம். நீ படத்தில் பார்த்தோன்னா எல்லா ஃபைட்டுமே பாட்டில் தான் வரும். ஸோ நிறைய விஷயம் முன்னாடியே எடுத்துட்டோம். இதுக்கு மேலே நான் ஒரு லைன் சொன்னால் கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, படம் ஓடிடுச்சு புளுத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படின்றாங்க. எனக்கு அப்படி சொல்ல வேணாம். எனக்கு கால் பண்ணி என்னது, யார் உனக்கு கால் பண்ணி பச்சை சட்டைக்கு ஒரு டிக்கெட் இருக்கு வரியான்ற மாதிரி தான் கூப்பிட்டாங்க. அப்படியா கூப்பிட்டாங்க? இவனுக்கு நீங்க கூப்பிட்டது தப்பு பண்ணிட்டா. இந்த கேண்டிடேட்டை நோட் பண்ணிக்கோங்க. உன் பேர் என்ன? சேதுராமலிங்கம். சேதுராமலிங்கம். இருடா உனக்கு இருக்குடா உனக்கு. எங்கேருந்துடா வர நீ? நான் என் ஊர் வந்து நீலகிரினா. நான் டெல்லியா? காலேஜ் படிக்கிறேனா. நீலகிரி. நீலகிரி. நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர்னா. கூடலூர். இப்போ இங்க சென்னையில இருக்கேன், நான் காலேஜ் படிக்கிறேன். அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் பிரசாந்த் டீல் திஸ் காய். ஸோ உங்ககிட்ட பேசினதுக்கு ரொம்ப ஹாப்பிண்ணா. தேங்க்யூடா. 45 மினிட்ஸ் கேள்வி கேட்டிருக்க நீ. வாப்பா அங்கே அந்த சவுப்பு சட்டை. பாப்பா தம்பி இந்த ஜாக்கெட் போட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கியாப்பா? மழைனால போட்டு வந்தியா? ஆமாம் சார். உன் பேர்? தனுஷ். தனுஷ். சிம்பு. என்ன அந்த சின்ன பையன் அதை சொன்னப்பா. சொல்லுப்பா. ஹாய்ப்பா தனுஷ். என்ன பண்ற நீ? என்ன சார்? என்ன பண்ற? நான் சிஏ இன்டர்மீடியட் பண்ணிட்டு இருக்கேன். வாவ். அதாவது பண்ணிக்கிட்டே இருக்கேன், எப்போ முடியும்னு தெரியல. அதெல்லாம் பண்ணி சிஏ படிச்சாலே போதும், அதுக்கப்புறம் அவள் தான் நிறைய சம்பாதிச்சுக்கலாம். பொறுமையா பண்ணு. ஷியோர் சார். சார் ஃபர்ஸ்ட் வந்து லைக் நான் உங்களை வந்து 92.7 நான் கேட்டுட்டு இருக்கேன். நோ டோன்ட் டெல் தட். அதனால தான் வெறும் 92.7 முடிச்சிட்டேன் நான். சாரி ப்ரோ. அதனால தான் 92.7 முடிச்சிட்டேன் நான். யா கரெக்ட். வெரி கிளவர். யூ வில் கெட் ஒன் மோர் குடி பேக். எஸ் சார். ஸோ லைக் நீங்கள் இவ்வளோ வருஷமா கேட் கீப் பண்ணிருக்க ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதாவது சொல்லுங்க சார். இவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாட்டில் தண்ணிலாம் ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி அவரே குடிச்சிட்டு கொடுப்பாரு. தேங்க்யூ சந்தோஷ். சொல்லுங்க. கேட் கீப். இவ்வளோ வருஷமா நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரி வச்சிருப்பீங்க கேட் கீப் பண்ணிட்டு, அது ஏதாவது இருந்தால் சொல்லுங்க சார். யார்கிட்டையும் சொல்லாத ஒரு கதையை உங்ககிட்ட சொல்லணுமா? ஆமாம் சார். If you are okay with it. I'm not okay. Why will I share my secret and all, bro? No. சீக்ரெட்டா சொல்லணுமா? கூச்சமா இருக்கும்பா. Okay, something which is harmless, like அது சொன்னா. Harmless what? Only if it is harmful, then I will keep secret. Harmless means already a lot of place I would have told. தெரியல எனக்கு டக்குன்னு கேட்கவும் ஞாபகம் இல்லை. இந்த ஷோ நடுவில் ஏதாவது ஞாபகம் வந்து நான் சொல்கிறேன்னா சீக்ரெட். என்னப்பா ஷோ முடிச்சு தனியாக வந்து கேட்குறியா? அந்த பையன் கூலிங் கிளாஸை பிடிங்கோங்க. வேணாம், இந்த கேள்வி எனக்கு பிடிக்கல. வாமா. கமான் லேடி, வாட்ஸ் யுவர் நேம்? ஒன்ஸ் அ கை விஜய் ஆண்டனி. சொல்லுமா. ஹாய் அண்ணா, என் பேர் அபிராமி. ஹாய் அபிராமி. ஹாய். ஸோ ஐ ஜஸ்ட் ஹாவ் ஒன் கொஸ்டின். ஸோ யூ பீயிங் as a person in a crowd, anyone would identify you as a funny person more than anything. எனக்கு என்னன்னா, being funny all the time, did you have to actually like work towards being funny, or was it just your character? And following up on that, in any crowd for that matter, do you never lose your mental energy on being funny, or I don't know, how is that like? 17 times you told funny. That I counted. mean, that's how you are in general. என்னோட வீட்டில் வந்து எங்கள் வீடே வந்து ஒரு காமெடி ஆஃப் எரர் வீடு. இந்த எந்த படம் சொல்கிறது உங்களுக்கு, இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கும்பலாங்கி நைட்ஸில் ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி அப்படி பரத்வாஜ் ரங்கன் ரிவ்யூ பண்ணியிருப்பார்ல, அந்த ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி தான். ஆளுக்கு ஒரு மூலையில் ரொம்ப ரேண்டமாக நடந்துப்போம். சின்ன வயசில் எப்படி இருக்குன்னா அது ரொம்ப வியர்டாக இருக்கும். எங்கள் அம்மாலாம் அந்த சூரிய கிரகணம் இருக்குல்ல, 3 நாளைக்கு வீட்டு கதவு ஜன்னல்லாம் மூடி வச்சுருவாங்க, திறக்கவே மாட்டாங்க. இல்லை சூரிய கதிர்கள் உங்களெல்லாம் கொண்டுருவாங்க. இல்லை நான் போய் சொல்ல, நிஜமாலே நாங்கள் இதெல்லாம் நம்பிட்டு தான் வாழ்ந்தோம். ஸோ அந்த 3 நாளுமே எங்கள் வீட்டில் என்டர்டெய்னிங்காக இருக்கும். வெளில போகாமே எங்களை என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் அம்மா கொஞ்சம் ஃபன்னி, எங்கள் குடும்பமே கொஞ்சம் ஃபன்னி. ஸோ அதனால் நான் ரொம்ப ட்ரை பண்ணி ஃபன்னியாக இல்லை, நாங்கள் இப்படி தான் இருந்திருக்கோம். நான் சின்ன வயசில் அது வந்து ஏதோ மென்டலி நாங்களாம் ஆஃப்னு நினச்சோம். பட் ஆனால் போக போக தெரிஞ்சது ஓகே நல்ல இதுதான் காமெடி போல் இருக்குது அப்படின்னு. ஆனால் சில நேரத்தில் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப யாராவது இறந்துருப்பாங்க, எங்கள் அம்மா போயிட்டாங்க ஒரு என்ன தளபதி படத்தில் வரமே செத்து போயிட்டான் அப்படின்வாங்க. இப்போ சிரிக்கிறீங்க, ஆனால் அங்கே எனக்கு அவமானம், அம்மா அப்பெல்லாம் பேசக்கூடாதுமா அப்படின்னு. ஸோ ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கோம், நல்ல உங்கள் மாப்பிள்ளை ரவுடி மாதிரி இருக்காரு அப்படின்ட்டாங்க. இப்படி அது அவங்க நினச்சாங்க ஜோக்குன்னு, அது ஜோக்கே கிடையாது. ஆனால் நான் இழுத்து பிடிச்சின்னு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வீட்லேயே அப்படி தான் இருந்தோம். ஸோ யூ கான்ட் pretend to be somebody for a long time. See, first time when I joined radio as like ஒரு young boy from doing his PG,
எனக்கு வந்து என்னோட பாஸ் வந்து இந்த சரவணன் மீனாட்சி சீரியல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்போ வந்துருக்கு ஏலேலோ ஏலே. அவர் தான் வந்து என்னோட குருஜி. அவர் பேர் செந்தில், மிர்ச்சி செந்தில்னு. அவர் வந்து நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது அவர் சொன்னார், நீ ரேடியோவில் ஏமாற்றவே முடியாது, நீ நடித்தா மாட்டிப்ப அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் பதிஞ்சிருச்சு. நம்ம நடித்தா மாட்டிப்போம். யூ ஹாவ் டு பி த பர்சன் தட் யூ ஆர். யூ கான் பிரிட்டன்ஸ். இப்போ நிறைய நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஸ்டேஜ்லலாம் பேசும்போது அந்த அந்த நடிகர்கள்லாம் வந்து அது ரியல். அவங்க பாரு நான் இப்போ பேசுகிறேன் எல்லாரும் ஏமாத்துறேன்னு அவங்க பேசுகிறாங்க. பட் ஆனால் எல்லாரும் கண்டுபிடிச்சி அதை கலாய்க்கிறாங்கல்ல. யூ கான் பிரிட்டன் டு பீப்புள். அது பண்ணாலும் ஒரு வாட்டி பண்ணலாம், 2 வாட்டி பண்ணலாம், தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் மாட்டிப்போம். சம்வேர் த ரியல் செல்ஃப் வில் கம் அவுட். ஸோ ஏன்னா நான் இங்கே பேசுகிற மாதிரி தான் என் வீட்டில் பேசுவேன், வீட்டில் பேசுகிற மாதிரி தான் கவன்ட்ரியில் பேசுவேன். ஸோ அப்படி தான் நான் வந்து யோசிப்பேன். எனக்கு வேறு இது தெரியாது. ஐ எம் ஜஸ்ட் லைக் திஸ் ஃபார் அ லாங் டைம். ப்ராப்ளி இன்னும் கொஞ்சம் பெட்டராக சீரியஸாக ஆக ஆரம்பிக்கிறேன். ஓகே ஓகே யார் இவ்வளோ பேர்? என்னடா முதல்ல ஆரம்பத்தில் ஒரு 10 கேள்வியில் முடிஞ்சிடும், 6:30 மணிக்கு ஐடி கொடுத்து அனுப்பிச்சிடலான்னு பார்த்தோம். நீ ஃபஸ்ட்டே கேட்ட வேணாம். Spotify is very angry. No. சும்மா she's lying. Call out these names. Aziz. நீ அசீஸாம்மா? ஓ நீ அசீஸாப்பா? நான் கொஞ்ச நேரத்தில் கூப்பிட்றேன்ப்பா. அசீஸ் உன்னை கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காங்க. எமோஷனலாக ஏதாவது பேசுவியா? இல்லை ஜாலி தான். நீ கேளுமாங்க. ஊர் கோடியில் தாம்பரத்தில் இருக்கீங்க. உங்கள் பேர்? ஐஸ்வர்யா கோடி போய் பிரபாகர் இதோ இங்கே வாங்க. பிரபாகர் மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க பிரபாகர். இதோ இவர் தான் பிரபாகர். இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்ட் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், என்னோட பழைய கொலீக், இப்போ புது கொலீக். சே ஹாய் டு பீப்புள். பிரபாகர், சச் எ டெடிகேட்டட் மேன். தேங்க்யூ பிரபாகர். கூச்சப்படாதீங்க. வரமாட்டேன்னாரு, அவர் குழந்தைய கூட்டின்னு வெளில போகிறேன்னாரு. எப்படியோ வந்துட்டாரு. யார்? சொல்லுமா ஐஸ்வர்யா. நிறைய क्वेश्चंस இருக்கு एक्चुअली. அப்ப நீ அப்புறம் பேசுமா. சோ பீயிங் இன் ஸ்பாட்டிஃபை ஈவென்ட், உங்க கரியருக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடணும்னா என்ன போடுவீங்கனா? ராஜசேகர். அவர் உங்களை மட்டும் ஏமாத்தல, ஏழைகளையே ஏமாத்திருக்கேன். அதான் முத்துப்பட மியூசிக். சும்மா சொன்னேன், நீ கேட்டதுக்காக டக்குன்னு அதான் தோணுச்சு. எனக்கு அந்த வெரப்பா மியூசிக் போட்டால் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நைட் இஸ் யாங் ஹோ ஹீ அப்படின்னு அந்த குதிரையாக மாறும்ல, அது எனக்கு பிடிக்கும். அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது கற்பனையா? வேற ஏதாவது வாய்ஸ் எடு. ரகுவரன் வாய்ஸ் எடுக்கட்டா? பாஷா வேற ஏதாவது சொல்லுமா? நீங்க நிறைய பேர் கிட்ட கான்வர்ஸ் பண்ணி அது உங்க ஸ்பாட்டிஃபை சேனல்ல நீங்க போட்டுருக்கீங்கல்ல, சோ அதே மாதிரி இப்போ ஆர்ஜே பாலாஜி போட்டதே இல்லையா? நீ ஷோவே கேட்டதில்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஆர்ஜே பாலாஜி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆர்ஜே பாலாஜி இருப்பார்ல, அவர்கிட்ட நீங்க கான்வர்ஸ் பண்ற ஒரு நீங்க ஒரு எபிசோட் போடணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஃபுல்லா கெட்ட வார்த்தையா இருக்கும். இல்லைவா? அந்த அதுக்கு முன்னாடி இருந்த பாலாஜி வந்து இது எனக்கே என்னை வந்து பிடிக்காத ஒரு ஃபேஸ். அது நான் என்ன வேணாலும் இருக்கலாம். நான் ஒரு வழிப்பறி ஜேப்படி கொள்ளையனாக இருக்கலாம், சைக்கோ கொலகாரனாக இருக்கலாம். இல்லை, உங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்தா அது போலீஸில் மாட்டி விட்டுருவேன் அவனை. அந்த பாலாஜியை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோமா? அதான் எங்களோட கான்வர்சேஷன். ஹலோ 108 அப்படின்னு கேட்பேன். 108 போலீஸே கிடையாது. தெரியும்டா ஃபாஸ்ட்டாக சொல்லும் போது 100 108லாம் வரும். அவன் என்னதான் பண்ணிட்டானா, அதனால 108 கூப்பிடுவேன். என்னம்மா 2 கேள்வி இப்படியே கேட்குற நீ? இப்போ மூக்குத்தி அம்மன் உங்க முன்னாடி கேட்டா என்ன வரேன் கேட்பீங்க, அதானே கேட்பா. அடுத்தது தெரிஞ்சிருச்சுமா அவனோட சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஆர்ஜே பாலாஜியாவா இருக்கீங்க, டிவி பர்சனாலிட்டியா இருந்தீங்க. எங்க டிவி பர்சன் என்ன இருக்க? டிவி சொல்லு. எஃப்எம் அண்ணா. எஃப்எம் பர்சனாலிட்டியா இருக்கேன். ஓகே. மல்டிபிள் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. அந்த 5 கொலையும் நான் பண்ணல. ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர். சோ எந்த வெர்ஷன் ஆஃப் ஆர்ஜே பாலாஜி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? This version, current version, present version. If you ask this after 5 years, I'll say that present version. நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்விக்கும் இன்னும் முடிக்கவே இல்லை. பதில முடிக்கிறேன்டா. முன்னாடி கேட்ட கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் ஒரே பதில் என்னன்னா, I had a very bad childhood, not tough childhood, bad childhood. I'm not saying this to gain sympathy or I'm not trying to say பாருங்க நான் கஷ்டப்பட்டிருக்கேன். இல்லை, அங்கேருந்து I could have become anything, gone into any wrong way. என்னை கேட்குறதுக்கும் யாரும் இல்லை, எனக்கும் டைரெக்ஷன் கொடுக்கறதுக்கும் யாரும் இல்லை. பட் அதுலேருந்து to be here and to do what I do today with all happiness, God has been very kind to me. People have been very kind. என்னை நிறைய பேர் வந்து தப்பாக போகும்போதெல்லாம் கைப்பிடிச்சி நவத்தி கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்படி வான்னு சொல்லிட்டு.
ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஐ ஃபீல் ஐ எம் அட் த பெஸ்ட் வெர்ஷன். மை பாடி இஸ் க்ளீன், மை மைண்ட் இஸ் க்ளீன், மை தாட்ஸ் ஆர் க்ளீன். ஐ எம் ஏபிள் டு டூ மை ஒர்க் அட் மை பெஸ்ட் சின்சியாரிட்டி வித் லாட் ஆஃப் ஹாப்பினஸ். இதெல்லாமே வந்து ஒரு gift. இதில் எல்லாருக்குமே 1 கிடைக்கும் 2 கிடைக்கும். எனக்கு எல்லாமே நான் இப்போ இந்த பாட்காஸ்ட்டுக்கு இவ்வளோ பேர் வரீங்க, நான் இது இவ்வளோ வருஷமாக பண்ணுறேன். காமெண்ட்ரி நான் அவ்வளோ வருஷமாக பண்ணுறேன். படம் எடுக்கிறதுல நான் இப்போ படம் எடுக்கிற எல்லாருக்கும் பிடிக்குது. இது எல்லாமே ஒரு gift. இந்த gift வந்து கடவுள் உங்களுக்கு கொடுக்கும்போது சர்வம் மாயான ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட டைரக்டர் வந்து நாங்கள் ரீசெண்டாக இப்போ மீட் பண்ணேன் என்னோட ஆஃபீஸில். அப்போ வந்து அவர் சொன்னார், அவங்க அப்பா பெரிய டைரக்டர் சத்யன் அந்திக்காடு அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில். ஸோ அவர் என்கிட்ட சொன்னார், என் அப்பாவும் நீங்கள் சொல்கிறதும் எங்கள் அப்பா சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறதும் ஒரே மாதிரி இருக்குது. அவங்க அப்பா சொல்லுவாராம், கடவுள் வந்து ஒருத்தருக்கு blessing போடணும் அப்படின்னா அது ரிசீவ் பண்ணுற பாத்திரம் வந்து க்ளீனாக இருக்கணும். அந்த பாத்திரம் க்ளீனாக இருந்தால் தான் அந்த blessing உங்களுக்கு வரும். ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் வெரி வெரி ட்ரூ. லைக் யூ ஹேவ் டு கீப் யுவர் செல்ஃப் வெரி க்ளீன் டு ரிசீவ் த blessings, டு ரிசீவ் த கைண்ட்னஸ். அண்ட் இப்போ நான் இருக்கிற ஃபேஸில் ஐ எம் அட் தட் ஃபேஸ் வேர் ஐ எம் ஏபிள் டு பி அட் தட் க்ளீன் ஸ்பேஸ். இப்போ நான் தப்பு பண்ணுறேன், சில நேரத்தில் கோவம் வரும், க்ரீடியாக இருப்போம், சில நேரத்தில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரும். பட் ஆனால் அதெல்லாம் வரும்போதெல்லாம் திருப்பி தலையில் தட்டி யூனோ வாட், நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு யோசிச்சு பார்த்தா சூப்பர், நம்ம இதெல்லாம் விட்டுறணும் அப்படி தோணும். ஸோ இந்த வருஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வருஷன். ரைட் நவ், டுடே, திஸ் பாயிண்ட், திஸ் மினிட். தேங்க்யூ ஐஸ்வர்யா. உன் பேர் ஐஸ்வர்யா தானே? இன்னொரு கொஸ்டினா? ஏய் ஃபோட்டோவா? அப்புறம் போகிறதுக்குள்ளே எடுத்துக்கலாம். அந்த பையன் பின்னாடி அவர்கிட்ட மைக் கொடு. கேபிஒய் பாலா. யாருங்க? நானா? ஹாய்ப்பா. அவர் தான் கேட்டான் அந்த பையன். சரி, நீ இப்போ சொல்கிறா தம்பி, கொஞ்ச நேரம் கழிச்சு. மைசெல்ஃப் பிரவீன். மைசெல்ஃப் பாலாஜி. ஓகே. ஸோ 4 நம்பருக்குலேருந்து உங்கள் பாட்காஸ்ட் கேட்டுருக்கேன். அண்ட் 2 கொஷின் இருக்குது. 2 கொஷின். ஒருத்தர் அங்கே ஒரே சாரிடா, அங்கே என்ன வரையறான ஒரு பையன், பூவாசம் புறப்படு, அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கியா நீ? என்ன பின்னாடி ஒரு பையன் நான் வரைஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சொல்லுப்பா தம்பி. மைசெல்ஃப் பிரவீன். யா. ஸோ 2 கொஷின், அதுக்கு மேலே போகாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஜாலியான கொஷின் என்னதுன்னா, இப்போது உங்கள் மேலே வந்துட்டு கிரிட்டிசிசம் வச்சுருப்பாங்களே, எல்லார் மேலேயும் கிரிட்டிசிசம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கிரிட்டிசிசம் இன்னும் வந்துட்டு உங்களுக்கு அது அட்டாச்சாக இருக்குது, இல்லை வந்துட்டு எனக்கு இவன் இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கும்ல, அது என்னவா இருக்கும்? டிமானிட்டைசேஷன். கரெக்டாக? அது டிமானிட்டைசேஷன். அது எப்படி சொல்லணும்? டக்குன்னு சொல்லும்போது வாயிலே வரல. நான் பயங்கரமாக இந்தியாவை காப்பாற்றுற மாதிரி அதை அனௌன்ஸ் பண்ண அடுத்த ½ அன் ஹவரில் மதுரையில் ரோட்லேருந்து ஒரு வீடியோ போட்டேன், இந்தியா சூப்பர் ஆகிடும், நீங்களாம் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு. ஒரு 10 நாள்லேயே தெரிஞ்சிருச்சு, ஐயோ இவ்வளோ பேர் கஷ்டப்படுறேன், சாரிங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு. இப்போ சாரிங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் வந்து 10 நாளில் டோன்ட் பேனிக் அப்படின்னு சொன்னதை வச்சு இப்போ வரைக்கும் நவம்பர் 18 நினைக்கிறேன் அது அனௌன்ஸ் பண்ணது, 16 18 தெரியல, இப்போ வரைக்கும் வருஷம் அடிக்கிறாங்க. நவம்பர் 16 ஆனா? நவம்பர் 16 என்ன வெட்டிங் ஆனிவர்சரி மாதிரி ஞாபகம் வச்சு சொல்கிறேன். அந்த கருப்பு சம்பவத்தை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், அதை எனக்கு ஞாபகப்படுத்தாத. ஸோ எனக்கு அதுதான் இப்போ என்ன ஏதாவது கலாய்க்கிறாங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு அந்த இதுதான் ரொம்ப தெரியாமல் சொல்லிட்டேன்டா. நான் உண்டியா சொன்னேன், டெண்டுல்கர் சொன்னார், எல்லாரும் ஊரில் இருக்கிற எல்லா பெரிய ஆளுங்களும் ட்வீட் போட்டாங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், அமைதியாக போயிருக்கலாம், நடுவில் நிறுத்தி என்ன கூட்டமாக இருக்குது அப்படியா டோன்ட் பேனிக் அப்படின்னு ஒரே அடி. எவ்ரி இயர் வாங்குறேன். கொஞ்சம் எப்படியா உன் இன்ஃப்ளூயன்ஸில் சொல்லி அதை பண்ண வேணான்னு சொல்கிற தம்பி. 2வது கொஸ்டின் என்னப்பா? செகண்ட் கொஸ்டின் கொஞ்சம் டீப்பாக இருக்குமா? அப்போ எனக்கு தேவையில்லை, அவங்ககிட்ட கொடுத்து. இவ்வளோ பேர் இருக்காங்க, நீ செகண்ட் கொஸ்டின் யோசிச்சு வர கேட்பியா? இல்லை டீப்னா இது எடிட் கூட பண்ண முடியாதுடா, ஏன்னா இவ்வளோ பேர் பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு ஈகோ ஒன்று கிரியேட் ஆகும்ல, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் போகிறேன் அண்ணன் இல்லை ஈகோவில் இல்லை எல்லாருக்கும் இருக்கும், ஓகேவா? ஸோ லைஃப் வந்துட்டு ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரும்போது தலையில் தட்டி இல்லை நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோத்துட்ட அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது எப்படி லைக் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது? எனக்கு அப்படிலாம் வந்ததே இல்லை. நம்ம அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டே இல்லைன்னு தோணும் எனக்கு. சரி படம் ஓடிடுச்சு, அப்புறம் அப்போ நான் பெரிய ஆளா? அப்போல்லாம் சொன்னேன் எங்கள் வீட்டில் எனக்கு சாப்பாடு போட மாட்டாங்க. ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ், அது சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே பீப்புள் டேக் தெம்செல்ஃப் வெரி சீரியஸ்லி. நம்ம எல்லாருமே அவ்வளோ முக்கியமான ஆளுங்களே கிடையாது. நம்ம உலகத்தை காப்பாற்றலனாலும் இந்த உலகத்தை யாரோ ஒருத்தர் காப்பாற்றிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு விஷயத்துக்கு கருத்து சொல்லினாலும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாருமே நம்மளோட ரொம்ப செல்ஃப் இன்டெலிஜென்ட்டாக நம்ம இல்லைனா அந்த இடத்த என்ன பண்ணுறது, ஐயோ நம்ம இவ்வளோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் ஒரு இதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரால் பண்ணும்போது தான் மம்முட்டி சாரோட ஒரு இன்டர்வியூ வந்தது. 100 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், என்ன எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாரு. ஆமாம், ஆக்சுவலாக எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? இப்போது தியாகராஜ பாகவதர்ன்ற ஆக்டர் தான் தமிழோட சூப்பர் ஸ்டார்னுவாங்க. இப்போ நம்ம ஜென்ரேஷனுக்கு அவர் பேர் தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, பட் பேர் தான் தெரியும். என்ன தெரியும்? ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ எம் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். நோபடி இஸ் தட் இம்பார்ட்டன்ட்.
ஸோ அந்த மாதிரி நான் என்னை இம்பார்ட்டண்ட்டாக நினச்சிக்காத போதே எனக்கு ஓகே, எனக்கு எதுவுமே இது வரைக்கும் ஏறினதில்லை, ஜெயிச்சிருச்சு, செம்ம ஜாலியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, ஷூ வாங்கிப்பேன், அவள் தான். வேறு என்ன பண்ண முடியும்? நீ இப்போ நான் யாரோ ஒரு பெரிய ஆக்டர், ஓகே, அவர் வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து பொள்ளாச்சியில் ஒரு பெரிய அந்த எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு ஆள், கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் வந்து அவர் உட்காந்துருக்கிறார், வயசானவர். இந்த பெரிய ஆக்டர் வந்து, ஐயா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்கள் ஊர்லலாம் வந்து நான் ஷூட்டிங் வந்திருக்கேன் அப்படி கேட்டாராம். உடனே அவர் வந்து பொள்ளாச்சியில் இருக்கிற அந்த அந்த அங்கிள் வந்து ஃபுல்லாக பேசியிருக்கிறார், எல்லாமே சொல்லி பேசிட்டு ஒரு 1 hour ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போது, தம்பி நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாராம். அவருக்கு இவர் யாருன்னே தெரியல. ஸோ இவர் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் அப்பா இப்படி கேட்டதில் என்னோட ஈகோ ஷேட்டர் ஆச்சு அப்படி சொன்னார். ஸோ நம்ம அவ்வளோ முக்கியமே கிடையாது. இப்போ இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னா எங்கே எவ்வளோ பெரிய, கொஞ்ச நாள் கழிச்சு ஜெர்மனியில் போங்க, யார் உங்களுக்கு தெரியும், பக்கத்து ஊர்லேயே யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் ஐ டோன்ட் திங்க் டேக் மை செல்ஃப் டூ சீரியஸ்லி. ஐ யூஸ் டு டேக் ஒன்ஸ் அப்பான் அ டைம். நீங்கள் அவர் சொன்ன அந்த 2015-16 அந்த டைமில் நம்ம தான் உலகத்தை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் இருக்குல்ல, அதில் ஒரு 100 பேர் இருப்பாங்க, அவங்கள நம்ம நல்லா காப்பாற்றினா போதும். இப்போ என்னோட ஆஃபீஸில் ஒரு அக்கா ஒர்க் பண்ணுறாங்க, இப்போ அவங்களோட குழந்தைய படிக்கிறதுக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னா அதுதான் என்னோட உலகம். அந்த உலகத்தில் இருக்கிற ஒருத்தர் அடுத்த ஜென்ரேஷன் வந்து பெட்டர் வேலைக்கு போவாங்க, செமையாக வேலை செய்வாங்க, அந்த குடும்பத்தை. ஸோ நான் ஒரு ஃபேமிலியோட ஃபார்ச்சூனை என்னால் மாற்ற முடியுது, அவங்களுக்கு படிப்பு கொடுக்கறதுக்கு என்னால் ஒரு டூலாக இருக்க முடியுதுன்னா அதுதான் அந்த சேஞ்ச் தட் ஐ கேன் மேக். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மை செல்ஃப் டூ சீரியஸ்லி. அதனால் எனக்கு அதெல்லாம் மண்டையில் ஏறினதில்லை, ஏறாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. நிறைய கேட்டான் அவன். இந்த பக்கம் வரேன், இரு. ஹாய்ண்ணா. ரித்து, நாட் யூ, சம்ஒன் பிஹைண்ட் யூ. டக்குனு பயந்துட்டார் இவர். ஹாய்மா. நல்லா இருக்கம்மா, சூப்பராக இருக்கேன். எஸ்மா, உன் பேர்? ஆஃபே பண்ணாதீங்க, ஆன் பண்ணியே வச்சுக்கோங்கடா. அண்ணா என் பேர் மகேஸ்வரி. மகேஸ்வரி. ஹாய் மகேஸ்வரி. அண்ணா எப்பவுமே வந்து பீப்புள் கூட கனெக்டடா இருக்கீங்கல்ல, லைக் நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ஆமா இல்ல நமக்கும் இப்படிதானே ஃபீல் ஆகும். அட அந்த ஃபீல் வந்து எப்பவுமே எங்களுக்கு இருக்குண்ணா. இது எப்படி நீங்க அச்சீவ் பண்றீங்க? ஹவ் அது எல்லாருனாலையும் முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நீங்க எப்போ என்ன சொன்னாலும் அது எனக்கு வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு கனெக்டடாவே இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படி உங்களால் அச்சீவ் பண்ண முடியுது? ஆக்சுவலாக நீ யோசிமா, ஆமாம் இல்லை அப்படி தான் எனக்கு இருக்குது. தெரியலையே, எனக்கு தெரில, நிஜமாலே இதுக்கு ஆன்சர் தெரில. நம்ம 2 பேரும் ஒரே லைஃப் தான். எனக்கு வந்து அதை சினிமாவில் நடிக்கிறவங்க ப்ராபப்ளி வந்து ஒதுங்கி இருப்பாங்க, பெரிய செலிபிரிட்டி. நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு இங்கே வரல, நான் ஜாலியாக இங்கே மீடியாவில் வேலை கிடச்சிது, நான் வந்தேன். அண்ட் ஐ ரிமைன் த சேம் பர்சன். அதனால எனக்கு தெரில, எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியல. அப்படியா அப்படின்னு தான் இருக்குது. அன்றைக்கி நான் ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது வாட்ரா சுதீப் அப்படின்ற எல்லாம் கை தட்டுறாங்க. வாட்ரா சுதீப்னா ஒரு மீமா, அது எனக்கு மீம்னே தெரியாது. என் பையன் என்ன சொல்லுவான், வாட்ரா சுதீப் அப்படி சொல்லிட்டு. ஸோ அது பார்த்தா ஒரு மீமா. எல்லாம் அண்ணா நீங்கள் என்னன்னா ஜென்சியோட செம கனெக்டில் இருக்கேன். நான் என் பையனோட விளையாடுவேன், லெப்ரான் அப்படின்னு தலையிலே வந்து தட்டுவான். ஸோ நான் இதை வெளில போய் சொன்னால் வந்து இவன் வந்து பயங்கர கனெக்டட். மேபி ஐ லீட் அ வெரி நார்மல் லைஃப், மேபி பிகாஸ் ஆஃப் தட். நான் நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டுப்பேன், ஷூலாம் வாங்கி போட்டுப்பேன், கண்ணாடிலாம் போட்டுப்பேன். பட் ஆனால் எனக்கு சாதாரணமாக ஜாலியாக இருக்க பிடிக்கும். ரொம்ப கஷ்டத்துலலாம் சொல்ல, ஜாலியாக தான் இருப்பேன். எல்லா ஊருக்குலாம் போவேன், எல்லாம் சுற்றுவேன். பட் எனக்கு என்னோட லைஃப்க்கு வந்து நீங்கள் எனக்கு மாதம் 50,000 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட என்னால் ஜாலியாக இருக்க முடியும். ஏன்னா இப்படி தான் இருந்திருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் என்ன விட்டிங்கன்னா எனக்கு பதட்டமாகும். ஒரு நாள் போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்லாம், டெய்லி வீட்டில் இருக்கிற அந்த சாம்பார் சோறு தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ அதனால தான் மேபி அந்த கனெக்ட் நினைக்கிறேன். அண்ணா இப்போ என்னோட இன்னொரு கொஸ்டினா? இல்லை ஜஸ்ட் என்னோட இப்போ லைஃபோட ஒரு கோல்னு வச்சாலே உங்கள் டைலாக் நான் வந்து ரியல் லைஃப்பில் சொல்லணும் அப்படிங்க. என்னோட 10 லட்ச ரூபாலாம் ஒரு பணம், அந்த டைலாகை நான் ரியல் லைஃப்பில் சொல்லணுன்றது என்னோட ஆசை. அண்ட் அந்த டைலாக் வந்து நீங்கள் சொல்லணும்னு சொல்லி இவர் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. எது அந்த நானும் மறுபடியும் தானே வருமா? ஆமா, அந்த டைலாக் வந்து நீங்க சொல்லணும். நீங்க இன்ஃப்ளூயன்சரா மகேஸ்வரி? ஏன்னா சைடில் நீ பேச அவன் எத்தனை இருக்கான். என்ன இந்த ஷோவில் இது வரவே இல்லையே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வருதுன்னு பார்த்தேன். 10 லட்ச ரூபாலாம் ஒரு பணம், அதுவா? சரி சொல்கிறேன், இப்போ சொல்லிட்டேன் பாரு. வீடியோ எடுக்கும்போது கூச்சமாக இருக்குமா, ஷையா ஃபீல் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். இந்த பக்கம் வந்துடலாம். தேங்க்யூ மகேஸ்வரி, தேங்க்யூ ஸோ மச். யார் நீ? கிடையாது, உனக்கு முடிஞ்சிச்சு சான்ஸ். கேளுமா, ஃபர்ஸ்ட் ரோ. உங்களுக்குலாம் ஏதாவது தண்ணி ஏதாவது இருக்கா பக்கத்தில் குடிக்கிறதுக்கு? எத்தனை வந்து கொடுக்க சொல்லலாமா? இருக்குது, கொடுத்துருக்காங்க. அங்கே யாரோ ஒருத்தர் இல்லவே இல்லை என்ன அப்படின்னு சண்டை போடுறதுக்கு ரெடியாகிறாங்க. அவங்களுக்கு ஒரு தண்ணி குடிச்சிருங்க. ஒரு வீடியோ போட்டுற போகிறாங்க. நேற்றுக்கு ஆர்ஜிஆர் கான்சர்ட் போயிட்டு எல்லாம் அழுக்கு ஷோவை போட்டாங்க, இவங்க போட்டுற போகிறாங்க. சொல்லுமா, உன் பேர்? என் பேர் சித்ரா. சித்ரா, ஹாய்ண்ணா. ஹாய்மா. ஐம் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர். எனக்கு வந்து உங்களோட பாட்காஸ்ட் கேட்கும். மைக்கை பக்கத்தில் வச்சு சொல்கிறாம்மா. ஓகேவா?
எனக்கு உங்கள் பாட்காஸ்ட் கேட்கும்போது நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணுறேன் அது நான் எல்லாம் கேட்குறாங்கன்னு இல்லாமல் எனக்கு வந்துட்டு நீங்கள் ஏதோ வாய்ஸ் நோட் அனுப்புனீங்க அந்த மாதிரி ஒரு பர்சனல் கனெக்ட் எப்பவுமே இருக்கும். ப்ரொடக்ஷன் குவாலிட்டி கொஞ்சம் வீக். அந்த மாதிரி நீங்கள் யூஆர் டாக்கிங் டு மீ ஆஸ் அ பர்சன் அந்த மாதிரி தான் தோணும். ஹவு டு யூ டிசைட் திஸ் இஸ் த ஃபார்மேட் யூ வாண்ட் டூ? பிகாஸ் வென் யூ லுக் அட் அதர் பாட்காஸ்ட், இப்போ ராஜ் ஷமானினா ஒரு கெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு 1 hour போடுவார். பீர் பை சிஸ்டர் ஒரு 1 hourக்கு இந்த மாதிரி கெஸ்ட் வச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த பாட்காஸ்ட்னாவே ஒரு 2-3 people வந்துட்டு தே டாக் அபவுட் சம்திங் ஃபார் ஹார்ஸ். அதான் பாட்காஸ்டோட ஃபார்மேட்டாகவே இன் ஜென்ரிக் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஃபார்மேட் தான் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? எனக்கு வேறு எதுவும் தெரியாது. இந்த வாரம் கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்து பேசுகிறது வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது என்ன, இது எல்லோரும் தான் அதான் பண்ணுறாங்க. 2 பேர் சோஃபா செட்டை போட்டு ஆப்போசிட்டில் உட்காந்து பேசினிருந்தா ஓ அப்படியா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ப்ரிட்டென்ஷியஸாக ஃபீல் ஆகும். 2வது, நான் மொத்தம் 20 நிமிஷம் கூட பேச மாட்டேன். 15லேருந்து 20 நிமிஷம் பேசுவேன். ஐ ஹாவ் ஸோ மச் டு சே அண்ட் ஐ வாண்ட் டு பி இன் திஸ் ஸ்பேஸ் பிகாஸ் ஐ வாண்ட் டு டாக் டு யூ. when I talk, I don't talk to a group. I talk to one person. அந்த நான் தனியாக அப்படி பேசுகிறது தான் ஏய் என்னடா வீடியோ எடுத்துனேங்கிற பேசினேங்கிற நீ ஒன்று தான்டா இதுவா கவரேஜ் எப்படி பண்ணலாண்ணா பேசு நல்லா அப்போ தான் யூடியூப்பில் போவேன். ஐயோ சாரி யூடியூப்பில் போகாது. சாரி வினிதா. ஐயோ டக்குன்னு இந்த மசில் மெமரியில் வந்துருச்சு. ஸ்பாட்டிஃபை. ஸோ எனக்கு வந்து இதுதான் தெரியுமா, நான் ஃபார்மேட்டே மாற்றலை. எனக்கு வந்து ஸ்டேஜில் போனாலும் கேம் விளையாட சொன்னால் ஒரு 3 கேம் வச்சுருக்கேன். 20 வருஷமாக அதே கேம் தான் விளையாடுவேன். ப்ளம் பன், க்ரீம் பன், பன் வித் ப்ளம் அப்படி ஒரு கேம் இருக்குது. இப்போ என் குழந்தைங்களே காரி துப்புறாங்க. அதனால தான் ஸ்டேஜ்லாம் போய் கேம் விளையாடுறத விட்டேன். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்போ இந்த பிரபாகர் கேட்டார், படி புது சீசன், இந்த சீசனில் நம்ம என்ன பெருசாக எதுவும் பண்ணலங்க, அதே ஆட அதே சாதான், மியூசிக் ஒண்டி சாய பேங்கர்கிட்ட கேட்டு தனியாக வாங்கிக்கிட்டேன். அந்த அத்துத்தொல் ஒரு பாட்டிலேருந்து எடுத்து அவன் கொடுத்துருக்கான். ஸோ பச்சை சட்டை மியூசிக் பை சாய் அபயங்கா. சும்மா என் படத்தில் இருக்கிற மியூசிக்கை திங் மியூசிக்கில் பேசி ரைட்ஸ் வாங்கி ஸோ அவர் கொடுத்தாரு. ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி புதுசாக எதுவுமே இருக்காது. இதுக்கப்புறம் அடுத்த சீசன் ஆரம்பிக்கும் போது அடுத்த படம் பண்ணிட்டேன்னா அதுலேருந்து மியூசிக் எடுத்துப்பேனே தவிர நான் பேசுவேன், நீங்கள் கேட்கணும், நீங்கள் கேட்பீங்க, நான் பேசுவேன், அவ்வளோதான் இருக்கும். அதுவே போதும் இல்லைம்மா. வேறு யாராவது கூப்பிட்டு பேச கேட்டா? ஏர்செல் ஓனர் அவர் கூப்பிட்டு வந்து ஹெல்த் அட்வைஸ் வாங்கிக்கிறியா? அவர் அப்போ நான் பார்ப்பேன் அவரோட பாட்காஸ்ட்லாம். அப்புறம் இன்னொருத்தர் ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் கொடுப்பாரு. அவர் யார்? ஆனந்த் சார். கூப்பிட்டு பேச கேட்டா 4 எபிசோடு சொல்லு. ஏன் இஷ்டம் தானா? வேணாம் எனக்கு. எனக்கு வந்துட்டு உங்களோட பாட்காஸ்ட்ல ரொம்ப பிடிச்சது உங்களோட சைல்ட்ஹுட்னு உட்காந்து 6th standard சம்மர் லீவ் இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கும் அங்க அந்த சம் பார்ட்ஸ் ஞாபகம் வருது. அப்படி ஆகும். நீங்க வந்து ட்ரிப்னோனே திருத்தணி சொன்னே நான் எங்க வீட்லயும் திருத்தணி தான் ட்ரிப் போவாங்க. நீ பேசினே போது மிருதங்க கொடுத்தா வாசிடுவ போல இருக்கே. ஜபக்கு சொல்லுமா. அதே வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே பண்றவா அதே சைல்ட்ஹுட் பாரு. நான் அடுத்த எபிசோடுக்குலாம் கதை இல்லைன்னா சின்ன வயசுல இருந்து எடுத்துருவேன். இதே மாதிரி தான் 7வது படிக்கும் போது ரெசனேட் ஆகுதா? இதுக்கப்புறம் யூ ஹவ் சேஞ்ச்ட் as a person obviously. இப்போ நீங்க பாப்புலர் ஆயிட்டு இப்போ வேற லைஃப் லீட் பண்றீங்க. பட் உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் தான் வந்துட்டு காமன் பீப்புளுக்கு வந்துட்டு ரெசனேட் ஆகும். அதை ஒரு பர்சன் சொல்லும்போது தான் ஓகே I'm not alienated, I'm one among you. If I was like this in my childhood, there is a possibility I can grow like this. It's about my decision. எனக்கு அது ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்கும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ரொம்ப நீட்டி முழக்கியே சொல்லிட்டேன், நன்றி. இருமா இந்த ஸ்பாட்டிஃபை இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஆள் யாராவது கூப்பிடலாம். அசீஸ் பிரசன்ட் சார், யூ ஷுட் சே பிரசன்ட் சார், ப்ளீஸ் கம் சார். அசீஸை ஸ்டேஜுக்கு கூப்பிட சொல்லியிருக்காங்க. Ladies and gentlemen, put your hands together for this young, beautiful gentleman, Aziz. Mike. எப்படி நீ கொடுக்குற மைக் நீ ஃபர்ஸ்ட் நல்லா வேலை செய்யுது. அப்படியே இதுக்கப்புறம் நான் கருத்து சொல்லி முடிச்சிருவேன். இருப்பா நீ உன் பேர் என்னம்மா? என் பேர் யுத்திகா. ஜோதிகா. யுத்திகா நல்ல பேருமா, சொல்லுமா. உங்களை நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது வந்து 23rd November 2024 சொர்க்கவாசலோட ட்ரெய்லர் லான்ச்சுக்கு நான் வந்திருந்தேன். அன்றைக்கி ஈவினிங்கே உங்களுக்கு ஃபேன் மீட் இருந்துச்சு. ஐ வாண்டட் டு கம் சி யூ ஸோ பேட்லி. பட் அந்த சொர்க்கவாசலோட ஈவெண்ட் முடியக்கூட இல்லை, எனக்கு ஒரு கால் வருது. தேர் டெல்லிங் மீ தட் மை லவர் பாஸ்ட் அவே. பேசிக்லி it was a terrible time for me. I had to go to like the hospital. I had to see everything happen. It was like my life basically shattered at that point of time.
I used to listen to your podcast. அப்பதான் நீங்க பிரேக்கு போனீங்க for the கருப்பு film. But I used to read, like, for 6 months I couldn't sleep at night. So I used to listen to your voice and I used to fall asleep to you talking to me, basically. And I truly believe that only little things in life save you at the end, and you and your podcast has done it for me. And I'm so glad I got the opportunity to meet you. So I didn't know how, I'm a writer, basically. I didn't know how else I could preserve the memories of my lover. So I wrote him a book. And in the first forward, I mentioned that இந்த மாதிரி நானாச்சு சொர்க்கவாசல் ஈவெண்ட்டுக்கு தான் வந்தேன், சொர்க்கவாசல் போயிட்டான் அப்படின்ட்டு. Right now I'm joking, but I have moved forward with him. And I'm glad. It's not a promotion, guys. This is the last copy of the book that I ever printed. And I'm glad that உங்களுக்கு நான் கொடுக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. Thank you so much. You make an impact in everybody's life. I'm really sorry for what has happened. Like, தெரியல நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஐம் ரியலி சாரி அண்ட் ஐம் கிளாட் யூ கம் 4 years 3 years after that. God bless you. வேறு என்ன சொல்கிறது தெரிலங்க, ரொம்ப சாரி எனக்கு யூ ஹேவ் டு கோ த்ரூ திஸ். Okay, I just wanted, I am happy that I got the opportunity to thank you personally and give you a copy. So, thank you so much. Thank you, Tika. God bless. I'm sorry, okay? Okay, அவங்களை கூட்டின்னு போயிடுங்களேன். கைஸ் போதும்னு நினைக்கிறேன். அண்ட் இதனால தான் எனக்கு இந்த இடம் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஸ்பெஷல். ஈச் ஒன் அன்றைக்கி அவங்க சொன்னாங்க நைட் வந்து நான் வந்து வாய்ஸ் நோட் அமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. I heard a voice note and I found her to go through so much in life, holding on with some hope. And அதில் ஏதோ ஒரு பர்சன்ட் வந்து இந்த ஷோவோ என்னோடய வாய்ஸோ நான் பேசுகிறதோ அது கொடுக்கும் அப்படின்னா ஐம் வெரி ஹாப்பி டு டூ தட். அண்ட் யுத்திகா, ஐம் ரியலி சாரி யூ ஹேட் டு கோ த்ரூ திஸ். பட் சம்வேர் டே இன் டே அவுட் பேசுகிற ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஒருத்தரோட லைஃப்பை எங்கேயோ டச் பண்ணுது அப்படின்னா I'll keep speaking. somebody asked, நீங்கள் அரசியல் வருவீங்களா, நீங்கள் அது பண்ணுவீங்களா, அது பண்ண, இதான் என்னால் பெஸ்ட்டாக பண்ண முடிஞ்சது. டு பி இன் ஈச் ஒன் ஆஃப் யுவர் லைஃப். ஐ திங்க் என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் டு பி இயர், டாக் டு யூ தனித்தனியாக. இன் எனி வேஸ் உங்கள் லைஃப்பில் உங்கள் கூட நானும் வந்திருக்கேன், நம்ம சேர்ந்து வளர்ந்துருக்கோம். எனக்கு இவனை தெரியும், இவன் வந்து கடன் கட்ட காசு இல்லாத போதுலேருந்து இவன் பெரிய ஆளார வரைக்கும் நான் கூடவே இருந்திருக்கேன்னு சொன்ன ஆளுங்க என்கிட்ட இருக்காங்க. சீன் யுத்திகா, பிரவீனா, இது மாதிரி நிறைய பேர் for 20 years and I feel very very blessed to be in this job. நான் வந்து ஆர்ஜே பண்ணும்போது நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேனோ அந்த சந்தோஷம் எனக்கு வேறு எந்த வேலை பண்ணாலும் கிடைக்காது. பிகாஸ் ஐ எம் ஏபிள் டு டச் பீப்புள்ஸ் லைஃப், ஐ எம் ஏபிள் டு டாக் டு தெம், ஐ எம் ஏபிள் டு பி வித் தெம், ஹேண்ட் ஹோல்ட். சம்படி ஆஸ்ட், நீங்கள் ஏன் வந்து எப்படி வந்து உங்களால் எல்லாருக்கூடையும் இன்றைக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்க முடியுதுன்னா பிகாஸ் ஐ டோன்ட் பிலாங் எல்ஸ்வேர். I do other things as work. This thing I do it because I'm destined to do this. I believe this is my space, this is our space. It will always be a very special one. And whatever you guys do, எனக்கு சில சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணேன், நான் வந்து கிவ் அப் பண்ண ட்ரை பண்ணேன், என்னால் முடியல, நான் பிரேக் டவுன் ஆகிட்டேன். வாட்ச் தட் லிட்டில் கேர்ள், ஒரு அவ்வளோ பெரிய ஹார்ட் பிரேக், அவங்களோட எல்லா எமோஷனும் எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் எல்லா சோகத்தையும் அப்படியே இந்த ஒரு புக்காக மாற்றிருக்காங்க. தட்ஸ் ஹவ் இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. லைக் திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு ஓவர் கம் சாரோ. நம்ம எல்லாருக்குமே லைஃப் வந்து நிறையா கொடுக்கும், நிறைய எடுத்துக்கும். பட் ஆனால் அந்த இடத்துல நம்ம தங்கிடக்கூடாது. சின்ன வயசில் நான் சொன்னேன்ல, நான் வந்து என் வீட்டில் நான் பார்க்கக்கூடாத நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். ஒரு 10 வயசு 12 வயசு பையனால் அதெல்லாம் கோத்ரூவே பண்ண முடியாது, ப்ராசஸே பண்ண முடியாது. அதனால தான் நான் நிறைய வாட்டி நினைப்பேன், நம்ம என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். ஏன் ஆகலை அப்படின்னா, எனக்கு செம்மையாக இருக்கணும், எனக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் செம்மையாக பார்த்துக்கணும், என் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும். நான் முதல் 2012 என் பையன் பிறந்ததுக்கப்புறம் தான் ஏசி ரூமில் தூங்கினேன். அதுக்கெல்லாம் நான் ஏசி ரூம். ஸோ நான் வந்து என்னோடய பெரிய எய்மே என்னவாக இருந்ததுன்னா, என் வீட்டில் இருக்கிற 6 பேரும் தரையில் படுத்துக்காமல் பெட்டில் படுத்துக்கணும். இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோம், இன்றைக்கி நம்ம குடும்பம் கஷ்டப்படுது, இன்றைக்கி என் தங்கச்சி கஷ்டப்படுறாங்க, இன்றைக்கி என் அம்மா, ஆனால் நான் பெரியவனாகி செம்மையாகிடுவேன். ஏதோ ஒரு ஹோப் என்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நம்ம ஹோப்பை லூஸ் பண்ணுறதுக்கு
லைஃப்பை எண்ட் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா விட்டுட்டு போகிறதுக்கோ நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். ஆனால் தாண்டி வந்தால் அந்த மந்தவெளியில் அந்த பிள்ளையார் கோயிலில் நான் வேண்டிக்கும் போது நான் 12th ஃபெயில் ஆகிட்டேன். என் கூட படித்த எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க, நான் ஃபெயில் ஆகிட்டேன். நான் விட்டுருக்கலாம், பட் ஆனால் நான் செம்ம கெத்தாக தான் சுற்றிருந்தேன். ஃபெயில் ஆனதுனால இதெல்லாம் பண்ணல. பட் ஆனால் இன்றைக்கி லைஃப் இங்கே கூட்டின்னு வந்திருக்கு. ஸோ யுத்திகா, ஐ நோ லைக் இட்ஸ் அ டிஃபிகல்ட் திங் டு ப்ராசஸ், பட் ஆனால் கடவுள் உங்களை செம்மையாக பார்த்துப்பார். நிறைய மிராக்கிள்ஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கும். வித் ஆல் அவர் லைஃப்ஸ் great things will happen, and we just have to wait. And why this space is very special, because I feel I don't expect anything out of this space. இது நான் காசுக்கு பண்ணவே இல்லை. இந்த ஷோக்கு ஸ்பான்சர் கிடையாது. இந்த ஷோ ஸ்பாட்டிஃபை வந்து எனக்கு பே பண்ண சொல்லலை. இதனால எனக்கு காசு சம்பாதிக்கணுன்றது என்னோட இன்டென்ஷன். திஸ் இஸ் மை ஸ்பேஸ், திஸ் இஸ் மை வே டு கிவ் பேக் டு ஆல் ஆஃப் யூ, பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் எவ்ரிதிங் ஃப்ரம் யூர். எனக்கு அதனால இந்த கேள்வியாக வந்து அரசியலுக்கு வந்தானே இல்லை, அது என்ன, அது எல்லாருக்கிட்டையும் நீ கேட்குறோம், அது இல்லை. பட் நான் இதை விட்டு வெளியே வர ஆசைப்படல. நான் இங்கே பேசுவேன், என் வேலை பண்ணுவேன், என் வீட்டில் இருப்பேன். இந்த கம்யூனிட்டி, இந்த ஆட்கள், இந்த உலகம் எனக்கு போதும். இதில் 10,000 பேர் இருப்பாங்களா, 10 லட்சம் பேர் இருப்பாங்களா, 1 கோடி பேர். நான் இன்றைக்கி அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னு அழுதேன். பார்த்தா ஊரே வந்து அன்னிலேருந்து அப்போ வரைக்கும் நான் தான் படத்தை ப்ரொமோட் பண்ணியிருந்தேன். அப்போ பார்த்தா ஊரே வந்து இந்த படம் ஜெயிக்கணும், எப்படியா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு மொத்த தமிழ்நாடு ரூட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவன் நல்லா அழ வேண்டியதுன்னு இல்லாமல் மொத்த ஊரும் they started rooting, மொத்த ஸ்டேட்டும் they started rooting. That is what I earned through this space, and it is given by all of you. Thank you so much. It's been 2 decades already, and I'm very blessed, happy. இதோட ஒரு பெட்டர் ஸ்பேஸில் கடவுள் என்னை வச்சுக்க முடியாது. அண்ட் நம்ம தொடர்ந்து பேசுவோம். Thank you so much for each one of you to making it on a Sunday evening, and thank you Spotify, to the entire team for putting this big show. இது நான் ஒரே வார்த்தை தான் கேட்டேன், பட் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ வேலை பண்ணாங்க. அண்ட் இப்போவே நான் சொல்கிறேன், டிசம்பர் 19th தான் நம்ம பார்த்தோம். டிசம்பர் 19th வந்து வில் மீட் அகெயின் ஃபார் பச்சை சட்டை ஃபேன்ஸ் மீட் வில் ஹேப்பன் ஆன் டிசம்பர் 19th. எந்த ஊர் எந்த இடம் எனக்கு தெரியாது, பட் ஆனால் ஐ வாண்டட் டு மீட் யூ ஆல் அகெயின் ஒன்ஸ் மோர் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே. அண்ட் எவ்ரி வீக் ஆன் மண்டே, இப்போ நான் போனதுக்கப்புறம் தான் நான் அந்த ஷோவே பண்ணணும். நான் கண்டிப்பாக வந்து பார்ப்பேன். இட்ஸ் அ ப்ராமிஸ். காட் பிளஸ் யூ ஆல். ரீச் ஹோம் சேஃப். Yeah, we'll be connected always. Thank you so much. Nandri, thank you.